पदेकं पदेकं श्रीरामचन्द्रचरणौ मनसा स्मरामि श्रीरामचन्द्रचरणौ वचसा गृह्णामि श्रीरामचन्द्रचरणौ शिरसा नमामि श्रीरामचन्द्रचरणौ शरणौ प्रपद्ये जानकीकान्तस्मरणं राम राम श्रीयपदिயான சர்வேஸ்வரன் அனாதி காலமாக சம்சார சாகரத்தில் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன்களை உத்தாரணம் செய்வதற்காக ஹரசரணாதி அவயவங்களை கொடுக்குறார். ஜெகத் சிருஷ்டியும் பண்றார். இந்த ஜெகத் காரண வஸ்துவை இவனே தேடி வந்து அடைவான்னு எதிர்பார்த்து அப்பேற்பட்ட ஞானம் ஆனா இவனுக்கு பிறக்கவே இல்லை. அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு இந்த சம்சார விஷய சுக அபேட்சனா அவன் சர்வேஸ்வரனை மறந்து திரிகின்ற இந்த சம்சாரிகளுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நினைச்சு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறபடி தானே வந்து மத்ஸ்ய கூர்ம ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்றார். இதுல வந்து அவதாரங்களை பண்ணியும் என்ன ஆகுது அப்படின்னா தவாஸ்மீதி இத்தை யாத்துதே அப்படின்னு சொல்லியும் மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லியும் கூட தவாஸ்மின்னு சொல்ற இடத்துல மமாசின்னு சொல்றான். மாமேகம் சரணம் பிரஜாங்கிறத தன் விஷயமா நீ என்ன வந்து சரணட அப்படின்னு தன்னையே ஈஸ்வரன் பாவிச்சுக்கிறான். இப்படிதான் இருக்காளே தவிர இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எதிரம்பு கோர்த்து அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவாள்லாம் சொல்லுவாள். எப்படி வந்து கர தூஷணாதிகள்லாம் 14,000 ராட்சசர்கள் வந்து ராமருக்கு எதிர நின்று எதிரம்பு கோர்த்தாலோ அதை மாதிரி இவா நிற்கிறானா இருப்பார். நீயா சர்வேஸ்வரன் நான் அல்லவோ சர்வேஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாளாம். தாசோகம் சொல்ற வேண்டிய இடத்துல சோகம்னு சொல்லிட்டு இருக்காளாம். அந்த பாவம் வரமாட்டேங்கிறது அவளுக்கு. இந்த ஜீவகோடிகள் இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி உபேட்சிச்சுட்டு தான் போய் யோக நித்ரையில பள்ளி கொள்ளலாம் அப்படின்னு கிளம்பிட்டாராம். ஆனா ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு பார்த்துட்டு அந்த குழந்தை வராத போனா அது கிடக்கு போ அப்படின்னு போய் படுத்துட்டா தூக்கம் வரலையா அந்த தாயாருக்கு. அந்த குழந்தைய எப்படி நம்ம இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு யாரையாவது அனுப்பிச்சு நம்ம அழைச்சிட்டு வரலாமா அப்படின்னு பார்த்து சில பேரை அனுப்புறா. அவ போய் உங்க அம்மா வந்து கேக் வச்சிருக்காப்பா வந்து சாப்பிடுப்பா, ஏதாவது தாஜா பண்ணி உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, நீ வந்தாதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து நைஸா மெல்ல அழைச்சின்னு வந்துடுறாளாம். அத மாதிரி பகவான் இங்க வந்து என்ன பாக்குறாரு அப்படின்னா இங்க அனுப்பும்போது தனக்கு அபியுக்தாளான சில பேரை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு யாரை பிடிக்குமோ அந்த குழந்தைக்கு யார் மேல அபிமானம் உண்டாகுமோ அவளை அனுப்பி அந்த குழந்தைய அழைச்சின்னு வரலாம். அது மாதிரி தன்னுடைய அவதாரங்களால கூட ஆகாத காரியத்தை இந்த ஆழ்வார்கள் அடியார்கள் ஆகிய சாதுக்களால இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு துவாபர யுக முடிவுல இந்த கலியுக ஆரம்பத்துல இந்த ஆழ்வார்கள் அதுல இருந்து தொடங்கி பல அடியார்களை அவதரிப்பிக்கிறான். கலோ கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படின்னு அவ வந்து கலியுகம் பூராவுமே அவதாரம் பண்ணிட்டே இருப்பானாம். இந்த மாதிரி சாதுக்கள் நாம் கூட வந்து ஆழ்வார்கள் தான். எதுல அப்படின்னு கேட்டா விஷய சுகத்துல, லோக விஷயத்துல நம்ம வந்து ஆழ்வார்கள். பகவத் விஷயத்துல ஆழ்வார்கள் யாருன்னா அந்த மெய்யடியார்கள் தான். இதுல ஆழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த ஆழ்வார்களை அந்த பகவத் விஷயத்திலே ஆழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த ஆழ்வார்கள் தான் தரதரன் இழுத்துட்டு வந்து பகவத் சரணத்துல போய் விழுடா, இதுல மூழ்கி பாருடா அப்படின்னு நமக்கு வழிகாட்டுவாளாம். அதனால இந்த மகான்களை வந்து அவதரிப்பித்தார் பகவான். சம்சாரிகளோட பிறவிக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது. ஏன்னா என்ன காரணம் சம்சாரி பிறக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா அவன் இத்தனை காலம் பண்ண அந்த பாவ புண்ணியங்களும் அவனோட கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக தான் அவன் வந்து பிறக்கணும். ஆனா பகவானோட அவதாரத்துக்கு என்ன அப்படின்னா எல்லையே கிடையாது. நமக்காவது ஒரு எல்லைன்னு ஒண்ணு வச்சிருக்கு, அவனோட அவதாரத்துக்கு எல்லையே கிடையாது. அவதாராய் அசங்கேயா அப்படின்னு அது சங்கையிலே வந்து வராது. அது மாதிரி நமக்கு எண்ணிக்கையில ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு 10ன்னு சொல்லியிருக்காளே தவிர அவரோட அவதாரங்கள் வந்து எண்ணிக்கையிலே அடங்கக்கூடியதல்ல. இவனுடைய தலைவிதி என்ன இருக்கோ அந்த தலைவிதி கூட வறண்டு போயிடும். ஆனா இவனோட கருணை வந்து வறண்டு போகவே போகாது.
அப்ப பிரபத்தி பண்ணியும் கூட கர்மானுபவம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. இவனுக்கு சம்சாரம்ங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா, இவன் என்னைக்கு வந்து இந்த பகவத் குணானுபவத்துல வரானோ, இந்த பகவத் தத்துவார்த்தம் என்னைக்கு அவனுக்கு புரியுறதோ, என்னைக்கு அவன் பிரபத்தி பண்றானோ, அன்னைக்கு அவனுக்கு வந்து சம்சாரத்துல இருந்து அவன் விடுபட்டுலாம். பிரபத்தி பண்ணியும் கூட கர்மானுபவம், அதனால சம்சாரம் அப்படிங்கிறது கிடையாது. மோட்ச இஷ்யாமி வாசுச்சகா அப்படின்னு. மோட்ச இஷ்யாமி மாசுச்சகா அப்படின்னு சொல்றான். நம்ம வந்து அவனை போய் அடையறதுக்கு என்னெல்லாம் பிரதிபந்தகம் இருக்கோ அதை அவ்வளவுமே தானே நீக்கிறான் அப்படின்னு சொல்றது. அந்த அவதாரங்கள் எல்லாமே அவனுடைய குணத்துல ஈடுபட்டு பக்தியை உண்டாக்குவதற்காகவும், பக்தியே வந்து நமக்கு வந்து பரம தர்மம். எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு அவனே சரண்னு நாம் இருந்தோமானால் நம்ம உத்தாரணம் செய்யலாம். திரியுகன் அப்படின்னு அவனுக்கு பேர். திரியுகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 யுகத்துல தான் வருவான், 4வது யுகத்துல இல்ல அப்படின்னு ஆகுது. அப்ப கலியில பகவானோட அவதாரம் கிடையாது அப்படின்னு பொதுவா சொல்லுவான். ஆனால் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்கான். யுகே யுகேன்னு சொல்றதுனாலேயே வந்து எல்லா யுகத்தையும் அவனோட அவதாரம் உண்டுன்னு அர்த்தமா இருக்கு. எந்த யுகத்துல தர்மம் ரொம்ப கிளானி அடைஞ்சிருமோ அந்த யுகத்துல தான் வந்து பகவானோட அவதாரம் அவசியம் தேவை. அது வந்து இந்த கலியுகம் தான். கிருதயுகத்துல பகவானோட அவதாரமே தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். இதுலதான் வந்து பதிதர்களாகவும் பிரஷ்டர்களாகவும் பாஷண்டிகளாகவும் ஜனங்கள் ஆயிட்டா அவளை உத்தாரணம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த கலியுகத்துல தான். அந்த கலியுகத்தை நான் அவதாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, கலியுகத்துல உள்ள ஜீவகோடியில அலட்சியம் பண்றானா, இந்த கலியுகத்தை அலட்சியம் பண்றானா, கலியுகத்துல உள்ள ஜீவகோடியில அலட்சியம் பண்றானா? அப்படி பண்ண மாட்டானே பகவான். முதல்ல கிருதயுகத்துல பார்த்தா சத்துவகுணம் தான் இருக்கு, அங்க பகவானோட அவதாரமே தேவையில்லை. அடுத்தடுத்த யுகங்கள்ல வரும்போது தான் ராஜச தாமச குணங்கள்லாம் வந்து பகவானோட அவதாரம்ங்கிறது அவசியமானது. நான்கு யுகங்கள்லயுமே பகவானோட அவதாரம் அவசியம்னு இருந்தாலும் கலியுகத்துல தான் அது ரொம்ப அவசியமா இருக்கு. இவன் எப்ப அபார கருணாமூர்த்தியா இருக்கானோ அப்ப கலியுகத்துல உள்ள ஜீவகோடிகளை இவன் அலட்சியம் பண்ணா அப்படின்னு சொல்றது பொருந்தல. அதனால கலியுகத்திலையும் வந்து நிச்சயமா பகவான் வந்து அவதாரம் பண்ணுவாருன்னு தான் அர்த்தமா இருக்குங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சந்தகா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. அதுக்கு சத்யோ நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை. அந்த சத்துக்களா பகவானுக்கு உள்ள அர்ச்சனை இது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல. சத்துக்களா நான் வந்து பிறக்கிறேன் கலியுகத்துல, சத்துக்களா வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்துக்கள் ரூபமா அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்றது. அது கிருஷ்ணாவதாரம் போல சக்கரபாணியாவோ இல்லைன்னா ராமாவதாரம் போல கோதண்டபாணியாவோ வர வேண்டிய அவசியம் இல்லையா. ஏன்னா அப்பேற்பட்ட ராவண ஹிரண்யாதிகள்லாம் வந்து இங்க கலியுகத்துல இல்லையா. அது மாதிரி துஷ்டர்களே வந்து இந்த கலியுகத்துல கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சத்ரு இருந்தாதானே அவரே அவதாரம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ண வேண்டிய அவசியம் வருது. அப்பேற்பட்ட சத்ருக்கள் வந்து இந்த கலியுகத்துல கிடையாது. அப்ப இங்க உள்ளவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா, இவாள்லாம் வந்து பிரஷ்டர்கள், இவாள்லாம் வந்து துஷ்டர்கள் இல்லை, இவாள்லாம் பிரஷ்டர்கள், இவாள்லாம் பதிதர்கள். உத்தாரணம் பண்றதுக்கே உள்ள ஆட்கள் இவாள்லாம். இவாளை தான் வந்து உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இவா. சதாச்சாரங்கள்ல இருந்து விலகி துராச்சாரத்தை வந்து ஆசிரியிச்சு அந்த துராச்சாரத்தை விழுந்து அந்த பாவங்களே வந்து பண்ணி கொண்டிருக்கா. அந்த அந்த பாவம் பண்றோமே அப்படிங்கிற பச்சாதாபம் சில பேருக்கு இருக்கு. அந்த பச்சாதாபம் சில பேருக்கு அதுவும் இருக்க மாட்டேங்கிறது. நான் பண்றதுதான் நியாயம் அப்படின்னு நினைக்கிற பேரும் இருக்கா. அதுல
இவாள்லாம் சதாச்சாரங்கள்ல இருந்து விலகி துராச்சாரத்தை வந்து ஆசிரிச்சு இவ பாவங்களே பண்ணிட்டு இருக்கா. சில பேருக்கு நாம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற பச்சாதாபம் இருக்கு. ஆனா பல பேருக்கு என்ன அப்படின்னா நாம் செய்யறது நியாயம் அப்படின்னு கூட நினைச்சுக்கிறாவா. இப்படி இருக்கக்கூடிய 2 பேருமே வந்து உத்தாரணம் பண்ண வேண்டியவர்கள். அதனால நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு மகாபாரதத்துல பிரதிஜை பண்ணறான் அந்த பார்த்தசாரதி. அந்த பிரதிஜையை இன்னி வரைக்கும் கடைபிடிக்கிறான், ஆயுதம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. அதனால தான் வர வேண்டிய அவசியம் இல்லாதபடி சந்துக்களா வந்து உத்தாரணம் பண்ணலாம் அப்படின்னு. தேஷாம் அகம் சமுத்தத்தா மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு. இதுல இருந்து நான் வந்து அத்தனை பேரையும் நான் உத்தாரணம் பண்றேன் அப்படிங்கிறான். இனிமே வரப்போறது வந்து கலியுகம். இதுல எவ்வகையிலாவது இந்த ஜனங்களை வந்து உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பகவான் இருக்கார். அதுக்கு ஏற்ற அவதாரம் எது அப்படின்னா சாதுக்களா அவதாரம் பண்றதுதான். சாட்சாத் பகவானோட அவதாரத்துல 2 உண்டு. ஒண்ணு வந்து நிகிரகம், இன்னொன்னு அனுகிரகம். சில பேரை நிகிரகம் பண்ணணும், சில பேருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு 2 உண்டு. ஆனா சாதுக்களோட அவதாரத்துல நிகிரகம்ங்கிறதே கிடையாது, அனுகிரகமே பண்ணக்கூடியவர்கள் சாதுக்கள். அவள் விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான். அதனால கலியுகத்துல உள்ள பதிதர்கள் வெட்டர்கள் அவள்லாம் நிகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் இல்ல, அவள்லாம் அனுகிரகத்துக்கே பாத்திரமானவர்கள். அதனால சாதுக்களா வந்தாதான் கலியுகத்துல சரியா வரும் அப்படின்னு சாதுக்களாவே அவதாரம் பண்றான் பகவான். அப்ப அனுகிரகம் மட்டுமே பண்ணணும் அப்படின்னா பகவானா இருந்தாலும் ஸ்வயம் பகவானா இருந்தாலும் கூட பாகவதாளா வந்தாதான் அது பண்ண முடியுமா. அதனால சந்துகளா வர பகவான் இங்க. சர்வமங்கள சாது சங்கி ஜெய் அப்படின்னு சொல்றாப்புல அந்த சாது சங்கம் வந்து எப்பவும் தழைச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த வாக்கு. முதல்ல வாக்குங்கிறது அவ்வளவு பெரிய கிஃப்ட். ஏன்னா எந்த ஒரு பட்சியாலேயோ ஒரு மிருகத்தாலேயோ அதால வந்து பேச முடியாது, நாமம் சொல்ல முடியாது, ராம நாமத்தை சொல்ல முடியாது. அதால நமக்கு இந்த மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கான், அதுலயும் வாக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். ஏன்னா மனுஷனா பிறந்துட்டா கூட பல பேருக்கு வந்து வாக்கே இல்லாம இருக்கு, புறவிலே வந்து வாக்கு இல்லாம இருக்கு. நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிறது, இந்த வாக்கே வந்து ஒரு தெய்வம். அதுதான் சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம் நம்ம. வாகத்தி வசவர்த்தினி அப்படின்னு. இந்த வாக்கு நமக்கு வசமா இருக்கிற ஒரு வாக்கை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து பகவன் நாம சங்கீர்த்தனையும் ராம நாம ஜபத்திலையும் உபயோகப்படுத்தணுமே தவிர அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பேசும்போதே வந்து சத்தியத்தை பேசணும், புறத்தியார் மனசு முன்பற்றாப்புல பேசக்கூடாது, ஹிதத்தை பேசணும், பகவன் நாமத்தை சொல்லணும். இதுக்குதான் வந்து வாக்கு பயன்படணும். இது வாக் பிரபஞ்சம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அதாவது ஸ்தூலமான பிரபஞ்சம் ஒண்ணு நம்ம இருக்கோம், அது போக வாக் பிரபஞ்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சொல்ற வாகர்த்தாவிவ சம்மர்த்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு இந்த வாக்கும் அர்த்தமும் சேர்ந்தே இருக்கு. அதனால எந்த அர்த்தத்தை நம்ம வாக்குனால சொல்லணும் அப்படின்னா அந்த ராமனையே நினைச்சுட்டு அந்த ராமநாமத்தை சொல்லணும். அதுக்காக தான் இந்த வாக்கு வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்ற. ராம பஜன கோதியா கமல முக ராம பஜன கோதியா ராம பஜன கோதியா கமல முக ராம பஜன கோதியா लाख 84 फेरे फिर कर सुंदर नर तनु पाया सुंदर नर तनु पाया. அவ்வளவு அழகான ஒரு சரீரம் நம்ம கொடுத்துருக்கார். எந்த காரியமும் செய்ய முடியுங்கிறாப்புல ஒரு சரீரம். ஏன்னா மிருகங்கள்லாம் பார்த்தா அதால ஒரு காரியம் செய்ய முடியும், ஒரு காரியம் செய்ய முடியாதுங்கிறாப்புல இருக்கு. நம்ம அத்தனை காரியம் செய்யறாப்புல ஒரு சரீரம் கொடுத்துருக்கார்.
ஆனா நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. காயா பியா சுக் சே சோயா ககத கபீரா சுனோ பாई साधो आया जैसा वैसा गया आया जैसा वैसा गया. கபீர்தாஸ் சொல்ற எப்படி வந்தோமோ அப்படி நம்ம போகிறோம். அதுக்குள்ள நம்ம அங்க நின்னது இங்க போனது, அதை சம்பாதிச்சது, இதை பரட்டினது, அதை பட்டது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆயிடுது. கடைசியில ஒன்னே ஒண்ணு, அந்த ராம் நாம் நீ என்ன சொன்னியோ அந்த ராமநாமம் தான் சத்தியம்னு ஆகுது. அங்க காசியில அந்த நார்த் இந்தியா எல்லாம் கொண்டு போகும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, தூக்கின்னு போகும்போது இங்க மாதிரி கொட்டு மேளெல்லாம் கொட்டி டான்ஸ் எல்லாம் ஆடமாட்டா. அங்க வந்து ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹை இதை சொல்லிட்டு தான் தூக்கின்னு போவா. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வாழ்ந்தது பூரா அசத்தியம், நீ சொன்ன ராமநாமம் தான் சத்தியம் அப்படின்னு ஆறுது. ஒருத்தன் என்ன போற ஒரு சோம்பேறினா இந்த மாதிரி போறான், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு சம்பளம்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு நியமம் இருக்கு, அது மட்டும் நீங்க ஒத்துட்டா நீங்க வேலைக்கு நான் வரேன் அப்படிங்கிறான். என்ன நியமம் அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டா எனக்கு சித்த தூங்கணும், தூங்கி எந்திரிச்சா சித்த சாப்பிடணும், அது மட்டும்தான். அந்த ஒரு நியமத்துக்கு நீங்க ஒத்துட்டேன்னா நான் வேலைக்கு வரேன், நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு என்ன, இந்த காலத்துல சம்பளம் இல்லாம வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம், நீ என்ன சம்பளமே வேண்டாங்கிற, அப்ப வா உடனே வான்னு சொல்லி ஆத்த கூப்பிட்டு சாதம் போடுற. சரின்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது போய் படுத்துட்டான். அவர் பார்த்தாரு, என்ன இவன் வேலை செய்ய போறான்னு பார்த்துட்டு தான் இவன் போய் படுத்துக்கிறான், பரவாயில்ல அவன் சொன்னதான் செய்யறான் அப்படின்னு நினைச்சிட்டார். திரும்ப எந்திரிச்சதும் உள்ள போய் உட்காந்துட்டான், சாதம் போடணுங்கிறான். என்னடா இது, அப்புறம் சாப்பிட்டானே இந்த மாதிரி வேலை செய்வான் அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப வந்து படுத்துட்டான். ஆகா இது என்னது, இவன் கேட்டதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல போல. அவனை எழுப்பி கேட்கிறாரு, என்னப்பா இது நீ வேலை செய்யறேன்னு வந்துட்டு இப்படி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் இதை ஒத்துண்டு தானே வந்தேன் சுவாமி, நீங்க இதை ஒத்துண்டு தானே எனக்கு வேலைக்கு வச்சுட்டு இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு நியமம் தான், சாப்பிட்டா சித்த தூங்கணும், தூங்கி எந்திரிச்சா சித்த சாப்பிடணும், இந்த நியமத்தை ஒத்துண்டு நீங்க சம்பளம் கொடுக்கறதா இருந்தா கொடுங்கோ அப்படின்னு கபீர்தாஸ் கேட்கிறார். இப்படியா பொழுதுபோக்குறது அப்படின்னு கேட்கிறார். மனுஷ ஜென்மா எவ்வளவு அருமையானது, அதை போய் இப்படி வீணாக்குவாளா அப்படின்னு கேட்கிறார். அவள்லாம் என்ன கேட்கிறா அப்படின்னா, எல்லாரும் வந்து சன்னியாசியா போயிட முடியாது, எல்லாரையும் ஆத்ம விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்லல, ஏகாதசி உபவாசம் கூட இருக்குன்னு சொல்லல. என்ன சொல்றா அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணு, இந்த ராம நாமத்தை சொல்லிடும் அப்படிங்கறதான் அவ கேட்கிறா. இந்த ராம நாமத்தை சொன்னாலே சர்வமங்களும் உண்டாகும், அதனால இதை மட்டும் சொல்லிடும் அப்படின்னு கேட்கிறா. இன்றைய தினம் சிவராத்திரி. இந்த மகோன்னதமான தினத்துல நம்ம வந்து பவித்திரமான ஒரு மகானோட சரித்திரத்தை அனுபவிக்க போறோம். அவருடைய திருநாமம் வந்து துளசிதாஸ் அப்படின்னு பேர் அவருக்கு. பொதுவா நாடகம், காவியம், புராணம், கச்சேரி இது எது பண்ணாலுமே அது வந்து ராமனோட சம்பந்தப்படுத்திட்டாதான் உனக்கு வந்து பிரசித்தி வரும். நாடகம் போட்டாலும் அது ராம நாடகமா இருந்தா உனக்கு சீக்கிரமே பிரசித்தி வந்துடும். காவியம் எழுதினாலும் அது ராமாயணத்தை எழுதினா அது உனக்கு தன்னால பிரசித்தி வந்துடும். இல்ல ஒரு புராணம் சொல்ற, நீ அந்த புராணம் இந்த புராணம் சொந்த புராணம்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ராமாயணத்தை சொல்லிட்டேன்னா உனக்கு பிரசித்தி வந்துடும். கச்சேரின்னு எடுத்துட்டாலும் 4 தியாகராஜ கீர்த்தனை பாடிட்ட அப்படின்னா உனக்கு உடனே பிரசித்தி வந்துடும். அப்படி இருக்கான் ராமன். அந்த ராமனை எடுத்துட்டா அத்தனை பேருக்கும் கீர்த்தி தான், அபகீர்த்தியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவர் பிறந்ததுமே என்ன அப்படின்னா குவான்னு கத்தலையாம், ராம் ராம்னு கத்தினராம். இந்த குழந்தை ரொம்ப பவித்திரமான துளசி செடியினோட அடியில வந்து பிறந்தராம். இந்த துளசி செடி எங்க உண்டானா அப்படிங்கிறத சொல்ற. திருப்பார்கடல்ல இவ மந்திரமலையை போட்டு கடையறா, அதுல இருந்து உண்டானதான் அந்த துளசி. அது வந்து பார்த்துதான், வந்து பார்த்ததும் அகலுகில்லே உரையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் தாயார் அப்படின்னு வட்சஸ்தலத்தை பிடிச்சிட்டு இருந்தாளாம் தாயார். சரி, திருவடியில தான் யாரும் இல்லையே, திருவடி காலியா தானே இருக்கு, நம்ம திருவடியை ஆசிரியிச்சுவோம் அப்படின்னு துளசி தேவி அந்த திருவடியில விழுந்துட்டாலாம். திருவடியை ஆசிரிச்சதும் அங்க இருந்து மேல இருந்து பாக்குறா, ஆகா நம்ம விட்டுட்டோமே, நம்ம திருவடியை பிடிக்காம இங்க வட்சஸ்தலத்தை வந்து உட்கார்ந்துட்டோமே அப்படின்னு பாக்குறா பெரிய விராட்டி.
அப்ப பார்த்ததுமே வந்து இறங்கி சரணத்துக்கு வந்துடுறாளாம். அப்ப துளசி தேவி என்ன நினைக்கிறா, நம்ம இவளோட போட்டி போட வேண்டாம், நம்ம மாலையாகி அவரோட வட்சஸ்தலத்துக்கு போயிடுவோம், வட்சஸ்தலம் காலியாயிடுச்சு இப்ப, அங்க போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு அங்க போயிட்டாளாம். அப்பேற்பட்ட அந்த துளசிய தேவின்னு சொல்ற, அது ஒரு தேவியா மகாவிஷ்ணுவுக்கு. அந்த தேவி இருக்கா, அவளோட அந்த துளசி செடியோட அடியில இவர் வந்து சுகப்பிரசவமா வந்து பிறக்கிறார். இந்த துளசிதாசர்ங்கிறவர் சுக்லபக்ஷம் சிரவண மாசம் ராஜாப்பூர் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ்ல இவர் வந்து பிறக்கிறார். பாரத்வாஜ கோத்திரம். அவர் எப்பவுமே வந்து ராம விஷயமான விளையாட்டு, நாம சங்கீர்த்தனம், கதை இதுலதான் பொழுதுபோக்குவர். 7 வருஷம் இருக்கும் போதே உபநயனம் ஆறுது. அவர் நரஹரி தாஸ் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார். எங்க அயோத்தியில தான் வந்து பண்ணி வைக்கிறார். எங்க அந்த ராமச்சந்திர பிரபு அங்க ஜென்ம பூமி இருக்கோ அங்கதான் வந்து பண்ணி வைக்கிறார். சர்வசாஸ்திரமும் படிச்சுட்டார். அது சர்வசாஸ்திரம் படிச்சதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அவரோட ராமச்சரித மானச படிச்சாலே தெரியும். அப்பா அம்மா இருக்கா, அப்பா அம்மா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ காலகதி அடைஞ்சிட்டா. மனைவி பேர் வந்து ரத்னாவளி அப்படின்னு பேர் அவளுக்கு. இனிமே குடும்பம் வந்து இவருடையது, இவர் தான் பார்க்கணும், பொறுப்பு இவருக்கு வந்துட்டு. இவருக்கு என்ன அப்படின்னா, இவரோட மனைவி நடத்த ரொம்ப மோகம் அதிகம். அவ நின்னா நிற்பார், அவ உட்கார்ந்தா உட்காருவார், அவ படுத்துட்டா படுத்துவார், அவ பேசினா பேசுவார், அவ சிரிச்சா சிரிப்பார், இப்படின்னு அவள்கிட்ட ரொம்ப மோகம் அதிகம். ஏன் அந்த மோகத்துக்கு காரணம், பிரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவளோட குணம் அப்பேற்பட்ட குணமா. அது என்ன அப்படின்னா, துர்குணமான மனைவி நமக்கு அமைஞ்சிட்டா அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சௌக்கியமா இருக்கலாம், அவள் நினைவே நமக்கு வராது. ஆனா குணவதியான ஒரு மனைவி அமைஞ்சிட்டா அவள்கிட்ட இருந்து விடுபட்டு நம்ம இந்த பிரேமையில இருந்து விடுபட்டு வர்றதுதான் ரொம்ப சிரமமா. அதனால இவர் ரொம்ப பிரியமா இருக்கார் அவள்கிட்ட, அவளை விட்டு பிரியவே மாட்டேங்கிறார். அங்க ராஜா அரண்மனையில இவருக்கு வந்து உத்தியோகம் கொடுக்குறா. அங்க போய் நல்ல பேர் எடுக்கிறார். ராஜாக்கு பரம சிநேகிதர் ஆயிட்டார். எங்க போய் என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆதிகாரிய ஒரு க்ஷணம் கூட மறக்கிறது இல்ல. இப்படி காரியங்களை போய் பார்த்து கவனிச்சுட்டு இருக்கார். ராஜாக்கு ரொம்ப சிநேகிதன் ஆயிட்டார். ராஜா என்ன சொல்றார், 1 மாசம் நான் வந்து வெளியில திக்விஜயம் போறேன், நீனும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். இவரால மறுக்க முடியல. இவர் ரொம்ப வருத்தப்படுறார். எப்படி நான் ரத்னாவளியை விட்டுட்டு போவேன், என்னோட ஆதிகாரியை எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறார். ராஜா சொல்றார், அதெல்லாம் வந்துதாமே ஆகணும், வாரம் கிளம்பும், 1 மாசம் ஆகும், ஆத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டுட்டு நீ வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே இவர் ரொம்ப துக்கமாவே வர்றார் ஆத்துக்கு. ரத்னாவளி அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு, 1 மாசத்துக்கு வேண்டிய சாமான்கள்லாம் நான் வாங்கி போட்டுட்டேன், நீ ஆத்தை விட்டு எங்கேயும் வெளியில போகாதே, ஆத்துக்குள்ளே இரு, ஜாக்கிரதையா இரு, நான் பக்கத்தாத்துலயும் சொல்லி வச்சிருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையா இரு, பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற. மனசே இல்லை அவருக்கு. ஆனா போற ராஜா கூப்பிட்டு ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால ராஜகாரியமா ராஜா இவரை கூப்பிட்டுக்கிறதுனால போற. 2 பேருமா வந்து கிளம்பி போயிட்டா. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆறுது. இவர் அப்பதான் வரார். வந்து பார்த்து கதவை இடிக்கிறார். பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. இவன் எங்க போனா தெரியல. அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறார். விசாரிச்சா, சாயங்காலம் வரைக்கும் உமக்காக தான் காத்துட்டு இருந்தா, இப்பதான் யாரோ வந்து கூப்பிட்டா, அவ பிறந்தாத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. இவருக்கு வயர் வந்து பகீருங்கிறது என்ன அப்படின்னா, மிளேச்சர்கள்லாம் அப்ப வந்து ஸ்திரீகளை கொண்டு போற காலமா அது. உள்ள புகுந்து ஸ்திரீகளை கொண்டு போயிடுவா, இல்லைன்னா வெளியில வந்தாலும் கொண்டு போயிடுவா, அந்த மாதிரி காலம் அது. அந்த மாதிரி காலத்துல இருக்கிறதுனால ரொம்ப பயப்படுறார். ராத்திரிக்கு ராவே காட்டு வழியா அங்க ஓடி போறார் பிறந்தாத்துக்கு. அவளோட பிறந்தா எங்க இருக்கோ அதை பார்த்து ஓடுறார். காட்டு வழியில போறார். ரொம்ப பயங்கரமான காடு. அதுல போறார். அவருக்கு தலகால் புரியல. ஓடி வர்றார். அங்க ஓட்டம் நடைமா ஓடி வர்றார். வந்துட்டாருங்க. வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. தட்டி பார்த்தா ஒருத்தரும் திறக்கல. உடனே மேல பின்வழியா செவரேறி குதிச்சு உள்ள வந்துட்டார். வந்தா ரத்னாவளியை பார்த்துட்டார். பார்த்ததுதான் அவருக்கு வந்து மனசு நிம்மதியாச்சு. ஆஹா, ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்னு போய் பக்கத்துல போய் தொட்டு எழுப்புறார். ரத்னாவளி அப்படின்னு எழுப்புறார். அவர் தூக்கி வாரி போட்டு எந்திரிக்கிறா. எப்படி வந்தேன், இது இந்த ராத்திரியில எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்கிறா. எப்படி வந்தேன் ஆவது,
நீ எப்படிமா கிளம்பி வரலாம், உன்னை படிதாண்டி போகாதே சொல்லிட்டு தானே வந்திருக்கேன்னா நீ எப்படி ஆத்த விட்டு வெளியில இறங்கலாம், நீ வெளியில வந்தது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா, யாரோ கூப்பிட்டா நீ கிளம்பி வந்துட்டியாமே, எப்படி நீ கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் பதட்டம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதது, நான் எப்படி பதறி ஓடி வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவ சொல்றா, நான் அப்படி ஒன்றும் கிளம்பி வந்துட மாட்டேன்னா, நீங்க வர வரைக்கும் நான் காத்துதானே இருந்தேன், இன்னைக்கு சாயங்காலம் தான் கிளம்பி வந்தேன், அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர் இழுத்துட்டு இருக்கார், அண்ணா வந்து கூப்பிட்டார், அப்படி என்ன யாரோ வந்து கூப்பிட்டா நான் வந்துருவேனான்னு, அப்படி துப்பு கெட்ட பொம்பளையான்னு, நான் யாரோ கூப்பிட்டா வந்துருவேனான்னு, எங்க அண்ணா வந்து கூப்பிட்டார், நான் அவரோட தானே வந்தேன் அப்படிங்கிற. என்ன இருந்தாலும் நீ ராத்திரி கிளம்பி வந்தது ஆபத்து அப்படிங்கிற. அவ சொல்றா, என்ன இருந்தாலும் ஆபத்து ஆத்துக்குள்ள இருந்தாலும் வரும்னா, நீங்க வந்து எதுக்காக இப்ப இவ்வளவு பதறே, இந்த சரீரம் வந்து என்ன சரீரம்னு நினைச்சிட்டு இருக்கு, இது அஸ்தி ரத்தம் மாம்சம் தோல் இதை போத்தின ஒரு சரீரம், இது என்னைக்கா இருந்தாலும் அனித்தியம் தான், இந்த சரீரத்தையா தேடின்னு இவ்வளவு அபிமானத்தோடு நீ ஓடி வரணும் அப்படின்னு கேட்கிற. இந்த அபிமானத்தை இத்தனை நாள் நீ ராமர்கிட்ட வச்சிருந்தேன்னா அந்த ராமரை இத்தனை நாள் நீ பார்த்துருப்பேன். ஏன் ராமன் காப்பாற்றுவான்னு உனக்கு தோணல, நீர் விட்டுட்டு போயிருக்கே, அந்த ராமனை தானே நீர் நம்புறே, அந்த ராமன் காப்பாற்றுவான்னு எப்படி ஏன் தோணல உனக்கு அப்படிங்கிற. இந்த பிரியத்தை ராமர்கிட்ட வச்சிருந்தேன்னா நிச்சயம் ராமதர்சனம் உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறார். ஒரு செகண்ட் யோசிக்கிறார். ஆமா வாஸ்தவம் தான், அப்பேற்பட்ட பக்தி, நான் தான் என்ன பெரிய பக்தன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எங்க ஆத்துக்காரியோட பக்தியை பார்த்தா என் பக்தி ஒண்ணுமே இல்லை, குப்பை, எங்க ஆத்துக்காரி தான் எனக்கு குரு அப்படின்னு நினைச்சான். அடுத்த நாள் காலமே பார்த்தா அவர் ஆத்துல காணும், நேர அந்த தாரக பிரம்ம கஷேத்திரம் அந்த காசி கஷேத்திரத்தை நோக்கி கிளம்பிட்டார். காலமே அவர் அங்க இல்ல. அவருக்கு கண் திறந்து நேர காசி கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். அங்கதான் வந்து துளசி காட் அப்படின்னு இருக்கு. இந்த ஹனுமன் காட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனா துளசி காட் அப்படின்னு இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. அதெல்லாம் கிருகாந்த கூபா நிர்கத்ய விவிக்தம் ஸ்தானமாகதா ராம நாம ஜபே நித்யம் கோடி சதா சிந்தையன் பிரபு. கோடிக்கணக்கில் ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான் அங்க காசி கஷேத்திரத்துல. அங்க கங்கை கரையில தான் ஆசிரமம் போட்டு இருக்கார். ராம கதை அவருக்கு ஹிருதயத்துல ஸ்புரிக்கிறதான். கதை ராம கதைனா வால்மீகி எழுதியிருக்கிற ஒரு கதை, இவருக்கு வந்து ராம கதை மனசுல ஸ்புரிக்கிறதான் இந்த துளசிதாசருக்கு. அப்ப அது எழுதலாம் அப்படின்னு தோணித்து, எழுதலாம் தோணினதும் அவர் வந்து முதல்ல சம்ஸ்கிருதத்துல எழுத ஆரம்பிக்கிறார். சம்ஸ்கிருதத்துல இதை எழுத ஆரம்பிக்கிறார். பல இதிகாச புராணங்கள்லாம் வந்து என்ன இருக்கோ அதோட சாரமா இந்த ராம கதையை எழுத ஆரம்பிக்கிறார். இவர் எழுதிட்டு ராத்திரி வச்சிருக்கார், ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சிருப்பார். பார்த்தா அந்த அந்த ராமாயணம் அவர் எழுதினது திருடு போயிடுது. அது திருடு போறதுன்னா அந்த பேப்பர் திருடு போனா கூட பரவாயில்ல, எழுத்து திருடு போறதும், அந்த எழுத்து மறந்து போயிடுறது. வெள்ளை பேப்பர் வெறும் பேப்பரா இருக்கு, இவர் எழுதினதை காணும். இப்படி ஒவ்வொரு நாளும் திருடு போயிட்டே இருக்கு. அப்ப அவர் என்ன பார்த்தாரு, இது யாரு திருடுறா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் முழிச்சுட்டு அந்த பேப்பரை கையில வச்சுட்டே உட்கார்ந்துருக்கார். என்ன ஆகுது அப்படின்னா, கையில வச்சுட்டு இருக்கும் போதே அந்த எழுத்துக்கள்லாம் மறையுது. மேல நிமிர்ந்து பார்த்தா சந்திர கலாதரனா நாகாபரண பூஷிதனா வியாக்கிர சர்மாம் பரதரனா அருண ஜடாதரனா காசி விஸ்வநாதர் அங்க தரிசனம் கொடுக்கிறார். அருமையான காட்சியை அவர் பார்க்கிறார், ஸ்தோத்திரம் பண்றார். அதான் தேவ பாஷையில வால்மீகி எழுதி தரேப்பா வால்மீகி ராமாயணம்னு, நீ வந்து பிராகிருத பாஷையில எழுதினாதான் அந்த இங்க உள்ள ஜனங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அதனால நீ வந்து அவதி அப்படிங்கிற பாஷை, அங்க ஹிந்தி பாஷை தான் அங்க இருக்கு, அதுலயும் அயோத்தியில பேசுற பாஷை அவதி ஹிந்தி அப்படின்னு சொல்லுவா. அந்த அவதி பாஷையில நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லிட்டு போடுறான். அவரோட ஆதேசத்தினால இனிமே வந்து நான் அவதி பாஷையில எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்கேயேதான் வந்து சூர்தாஸ் இருக்கார். சூர்தாஸ் வந்து பிரஜ பாஷை, அவர் பாடுறதெல்லாம் வந்து பிரஜ பாஷையில பாடுறார். இவர் வந்து அவதி பாஷை, ரெண்டும் ஹிந்தி தான். அந்த ராம கதையோட பெருமையை சொல்றார். ராம கதா கலி பன்னக பரணி புனி விவேக பாவகு கவு அரணி. அரணிக்கட்டை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதை வந்து கடைஞ்சா என்ன வரும் அப்படின்னா அக்னி வரும். அத மாதிரி இந்த ராம கதை அப்படிங்கிறத வந்து ஹிருதயத்துல போட்டு கடைஞ்சா பக்தி உண்டாகும் நமக்கு.
அது வந்து ஒரு புனிதமான அரணிக்கட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமகதாகலி காமதகாயி சுஜன ஜீவனி மூரி சுகாயி. அது ராம கதை வந்து ஒரு காமதேனு அப்படிங்கிற, தேவர்கிட்ட தான் ஒரு அமிர்தம் இருக்கு. நான் சொர்க்கம் போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிராப் தான் கிடைக்கும், அதை டேஸ்ட் கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த அமிர்தம் எப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளவு வேணா பருகலாம் அப்படின்னு. அது என்ன திகட்டுமா அப்படின்னா திகட்டவே திகட்டாதான். ஒருத்தர் 100 பாராயணம் பண்றார், ஒருத்தர் ஒரே மூர்த்திக்கு 1000 பாராயணம் கூட பண்ணிடுறார். அப்படி திகட்டாம இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் இந்த ராமகதை அப்படின்னு சொல்லி சொல்றார். ராமகதா சுந்தர கரதாளி சம்சய விகஜ உடவினிகாரி. அது வந்து ஒரு சுந்தரமான கரதாளம் அப்படிங்கிற. என்ன அப்படின்னா ஒரு மரத்துல பட்சிகள்லாம் வந்து அடைஞ்சிருக்கு, அந்த மரத்தடியில போய் நம்ம ஒரு கரதாளம் அப்படின்னு போட்டோம்னா அந்த பட்சிகள் பூரா பறந்து போயிடும். அது மாதிரி நம்ம மனசுல என்ன அப்படின்னா நம்ம மேலே வந்து சந்தேகம் இருக்கு, அப்புறம் புறத்தியார் மேல சந்தேகம் இருக்கு, ஆத்துக்காரி மேல சந்தேகம் இருக்கு, ஆத்துக்காரன் மேல சந்தேகம் இருக்கு, ஆத்துல உள்ளவா பக்கத்தாத்துக்காரா எல்லாருமே சந்தேகம் இருக்கு. என்ன இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இவாளுக்கு அந்த சந்தேகம் எல்லாம் வராதான். யாருக்கு அப்படின்னா இந்த ராம கதையை படிக்கிறவருக்குலாம் ராம விஷயமான சந்தேகம் தான் வருமே தவிர ராமாயண விஷயமா சந்தேகம் வருமே தவிர இந்த சந்தேகம்லாம் வரவே வராதான் அவள். அப்ப எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த ராம கதையை படிக்க இந்த சந்தேகம் பூரா வந்து இந்த கரதாளம் போல அந்த சந்தேகம் பூரா பறந்து போயிடுமா. ராமகதா கலி விடபகுடாரி சாதர சூனு கிரிராஜகுமாரி. இது வந்து கலிங்கிறது ஒரு விஷ விருட்சமா. இந்த விஷய சுகம் அப்படின்னு சொல்லுவா. அதுல வந்து யாவ அடிச்சுட்டா விஷ சுகம்னு ஆயிடுமா. விஷம் தானா, இது சுகம் இல்லை, இது விஷம் அப்படிங்கிற. அந்த விஷ விருட்சத்தை வெட்டி எறிகிற கோடாலி அப்படிங்கிற ராமகதை, அதை வேரோட வெட்டி எரிஞ்சிருமா. அது இது யார் சொல்றா அப்படின்னா அங்க காசி விஸ்வநாதர் அந்த விசாலாட்சிக்கு சொல்றான். இதை அந்த காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் சம்பாதம் பண்றதா இந்த துளசிதாசர் சொல்றார். அந்த ராம கதையும் என்ன அப்படின்னா குரு கிருபை இருந்தா மட்டும்தான் அது விஷயம் ஆகுவாங்க. எவ்வளவு பாக்கியம் இருந்தா அந்த ராமாயணம் படிக்கிற குடும்பத்துல ராமாயணம்னா என்ன, அந்த பாராயணம்னா என்னன்னு தெரியாதவே, தெரிஞ்சும் கூட பாராயணம் பண்ண முடியாதவே எத்தனையோ பேர் இருக்கா. அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் தான் அப்பேற்பட்ட குடும்பத்துல நம்ம பிறக்க முடியும். அதுதான் அவர் கேட்கிறார். யாச்சே ஜென்ம வம்ச ஜென்ம தேயி அப்படிங்கிற, யாச்சே வம்ச ஜென்ம தேயி அப்படின்னு சமர்த்த ராமதாசர் கேட்கிறார். அத மாதிரி குடும்பத்துல எனக்கு ஜென்மா கொடு அப்படின்னு கேட்கிறார். இவர் அங்க காசிலே இருக்கார். காலமே எழுந்திருந்தா 12 மணி வரைக்கும் ஜபம் பண்ணுவாராம். அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு 12 மணி வரைக்கும் ஜபம் பண்ணுவார். மேல அனுஷ்டானம் பண்ணிட்டு பிக்ஷைக்கு போகிறான். என்னத்தையோ ஆகாரம் எடுத்துட்டோ அதுக்கப்புறம் ராம கதையை எழுதுவரான். ராத்திரி உபன்யாசமா. இப்படி ராம விஷயமாவே அவரோட பொழுது பூரா போறது. அவருக்கு ஆனா ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டா இன்னும் ராமரை வந்து தரிசனம் ஆகல. ராம தரிசனம்ங்கிறது இன்னும் ஆகல. அது ஒரு அவர் என்ன நினைக்கிறார், தனக்கு உள்ளம் இன்னும் கனியலையா, என்னோட பக்தி போறலையா, ஏன் இன்னும் எனக்கு தரிசனம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறார். யார் எனக்கு இந்த தரிசனத்தை பண்ணி வைப்பா, யார் அனுகிரகம் பண்ணா எனக்கு இந்த தரிசனம் கிடைக்கும், நான் யாரை போய் ஆசிரியக்கணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு கதறார். அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்காரு. அனுஷ்டானம் பண்ணிட்டு அவரோட அனுஷ்டான ஜலத்தை கொண்டு அப்படி கொட்டுறார். கொட்டினதுமே ஹாஹா ஹாஹான்னு அப்படின்னு ஒரு பிரம்மராட்சசம் வந்துதான் திடீர்னு. ராமருக்கு எப்படி சூர்பனை முன்னாடி வந்தாலோ அது மாதிரி இங்க வந்து துளசிதாசருக்கு இது ஒரு பிரம்மராட்சஸ் வந்துதான். இங்க என்னடா நான் ஜபம் ஒன்றும் தப்பா சொல்லியே, நான் என்ன தோஷம் பண்ணேன், ஜபத்துல ஏதாவது தோஷமா இல்லை எங்கிட்ட ஏதாவது தோஷமா, ஏன் இப்படி அதாவது கற்ப விருட்சத்தை தேடி போனவனுக்கு ஒரு களி செடி கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துதான். பிரம்ம வித்தியை தேடி போயிட்டு இருக்கும் போது போக சாஸ்திரம் ஏதோ ஒன்று கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துதான். காமதேனுவை தேடி போயிட்டு இருக்கும் போது ஒரு கழுதை கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துதான். அவர் ஏன் இதுன்னு ஆலோசனை பண்றார். நான் எதுவும் தப்பா ஜபம் பண்ணலையே, என்ன தோஷத்தினால இப்படி வந்திருக்கு, யார் நீ அப்படின்னு கேட்கிறார். இந்த பிரம்மராட்சத்தை பார்த்து அவர் ஒன்றும் பயப்படல. யார் நீ அப்படின்னு கேட்கிறார். நான் ஒரு பிராமணன், சத்பிராமணன் தான். ஆனா யஜ்யத்துல ஒரு தோஷம் வந்துருத்தோ அதனால பிரம்மராட்சஸ் ஆயிட்டேன். நான் எப்ப விமோச்சனம் அப்படின்னு தான் அழுதுட்டு இருந்தேன். எனக்கு விமோச்சனமே இல்லாம இருந்தது.
இப்ப நீ ராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலத்தை கொட்டினியே, அந்த ஜலத்துல ஒரு திவில என் மேல பட்டுட்டு அதுல நான் உதாரணம் ஆயிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் ஆயிடுத்து, நான் மேல கிளம்புறேன். ஆனா அப்பேற்பட்ட உபகாரம் பண்ணி கேட்பா நீ எனக்கு, நான் உனக்கு ஏதாவது பதில் செய்யணும், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்ற. எனக்கு நீ செய்யக்கூடிய உபகாரம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ராமனை காட்ட முடியுமானால் காட்டு அப்படின்னு. ராமனை காட்டவா? நீ சொன்ன ராமநாமத்துல தானப்பா நானே கரையேறி இருக்கேன், நான் எங்க ராமனை காட்டுறது? ஆனா எனக்கு வந்து ஞான திருஷ்டி உண்டாயிருக்கு, உனக்கு ஒன்று சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு அப்படின்னு. நீ தினசரி ராமாயண பிரவச்சனம் பண்றியே, அதுல முதல்ல ஒரு வயசான கிழவர் வந்து ஒருத்தர் உட்காருவர், அவரை கவனிச்சிருக்கியா நீ? அவர் ரொம்ப ஆனந்தமா அந்த கதையை கேட்பார், ஆனந்த பாஷ்பம் விட்டுப்பார், அப்பப்போ ஆஸ்போடனம்லாம் பண்ணிப்பார், தலைக்கு மேல சிரசுக்கு மேல கையை குடிச்சுப்பார், இப்படியெல்லாம் கதை கேட்பாரு. அவர் எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருவார், கதையை சிரவணம் பண்ணிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் எழுந்து போவார். அது யாருன்னு நினைக்கிற நீ? யாருன்னு தெரியுமா உனக்கு? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காந்தலி. சாட்சாத் ஆஞ்சநேயர் பாது உன்னோட கதையை சிரவணம் பண்றதுக்காக வந்திருக்கிறவர். நீ அவர் சரணத்தை பிடிச்சுட்டா உனக்கு நிச்சயம் ராமதர்சனம் கிடைக்கும், அதனால நீ அவர் சரணத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரம்ம ராட்சஸ் கிளம்பிடுமா, சாப விமோசனம் ஆகி மேல கிளம்புறது. அதாவது சாமான்யமா கதை சொல்றவாளுக்கு என்ன அப்படின்னா, விஷயம் தெரிஞ்சவர் யாராவது எழுத்தாப்புல உட்காந்துட்டா உடனே கெக்க வெக்கன்னு ஆகிடும், உபன்யாசமே வராது, வார்த்தையே வராது. இப்ப சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமியே வந்து எழுத்தாப்புல உட்கார்ந்துருக்கார். இப்ப நேற்று வரைக்கும் என்ன அப்படின்னா, இவர் ஆஞ்சநேய சுவாமின்னு தெரியாம கதை சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர்னு தெரிஞ்சு இப்ப சொல்லணும் கதை, ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ராமாயணம் சொல்லணும், எப்பேற்பட்ட விஷயம் அது. அப்ப இவர் வந்து பயம்தானே வரணும் இவருக்கு நியாயமா, ஆனா இவருக்கு பயம் வரல, உற்சாகம் வந்துதான், நேர் மாதலா அவருக்கு உற்சாகம் வந்தது. நம்ம கதையை கேட்க ஆஞ்சநேயரே வந்திருக்காரு அப்படின்னு பாவம் வந்தது. அவர் வந்து ரொம்ப குதூகலமாகி அன்னைக்கு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ராமாயணம் சொல்றார். புங்கமா அமிர்த வருஷமா இருக்கு அன்னைக்கு உபன்யாசம். அவரும் ரொம்ப ஆனந்தமா ஆனந்த பாஷ்பம் விட்டுட்டு ஆஸ்போடனம் பண்ணிட்டு சிரஸ் மேல தலை குடிச்சுக்கிறார், கையை குடிச்சு சிரஸ் மேல வச்சுக்கிறார், இப்படிலாம் பண்ணிட்டு அவர் ஆனந்தமா கதை கேட்கிறார். ரொம்ப ஆனந்த பூர்ணன் ஆயிட்டார், கண்கள்லாம் அப்படியே கண்ணீர் பெருகிறது. கதை முடிஞ்சது. உடனே இவர் கிளம்புறார். இந்த கிழவர் பின்னாடியே வந்து துளசி ஃபாலோ பண்ணிட்டே போறார். ஏன்னா திடீர்னு தோன்றவோ திடீர்னு மறைவோ செஞ்சுட்டா இது ஹனுமான்னு தெரிஞ்சிருமா. அதனால என்ன அப்படின்னா, ஒரு மறைவான இடத்துல போய் தான் மறைவரான், ஒரு மறைவான இடத்துல இருந்து தான் வருவான் தினமுமே. அப்ப இவர் பின்னாடியே போறார். அங்க வந்து கங்கா தீரத்துக்கு போயிட்டார். அங்க ஒரு மறைவான இடம் இருக்கு, இப்பதான் மறைய போறார் அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோ. தெரிஞ்சதுமே என்ன அப்படின்னா, அவர் சரணத்தை விழுந்தார், அவர் சரணத்தை பிடிச்சுட்டார். ஹனுமார் உடனே யாருப்பா அப்படின்னு கேட்கிறார். நான் தான் இந்த பிரவச்சனம் பண்றேனே அவர் தான், நீ போய் என் மகானுபாவா, நீ போய் என் காலில் விழலாமா அப்படின்னு கேட்கிறான். நீர் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை ஏமாற்றப்படாது, என்னை வஞ்சனை பண்ணப்படாது, எனக்கு அந்த ராம தரிசனம் நீ தான் காட்ட முடியும், எப்படியாவது அந்த ராம தரிசனம் எனக்கு கிடைக்கணும், நீ தான், உம்மால தான் அது ஆகும், அதனால எனக்கு அந்த அனுகிரகத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ற. நீதானாப்பா அது, வாப்பா உன் கதையை கேட்டு நான் தினமும் ஆனந்த பாஷ்பம் விடுறேன், ரொம்ப அருமையா சொல்றேன், நீ அவசியம் நான் ராமர்கிட்ட சொல்றேன், தக்க சமயத்துல அவரே வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பார், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். மேல வர வந்தா ஆஞ்சநேயர் வந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாராம். இந்த ராமன்ட்ட யாரெல்லாம் ஈடுபடுறாளோ அவளுக்கு எல்லாருக்குமே ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவாராம். ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தினாலதான் ராமர் கிடைப்பாராம். ஏன்னா அன்னைக்கு நகுர்மி சதுசம் பிரியம்னு சொல்லும் போதே ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டார். அப்புறம் யாருக்காவது ராமர் வேணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் கேட்கணும். அதனால அவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாராம் ராமபக்தாளுக்கெல்லாம். அப்ப ஆஞ்சநேயர் வந்து சொல்றார், ராமபிரா நாளைக்கு சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார்.
துளசிதாசர் சொல்றார், எனக்கு வந்து சொப்பனத்துல வரக்கூடாது, யோகத்துல திடீர்னு வந்து மறையெல்லாம் கூடாது, சபரி வீட்டுக்கு எப்படி வந்து அவளோட ஆதித்யத்தை ஏத்துண்டோ அங்க தங்கினாரோ அதை மாதிரி எங்காத்துக்கு வந்து ஒரு நாளாவது தங்கி என் கூட சம்பாஷணம் பண்ணி என்னோட ஆதித்யத்தை ஏத்துட்டு போகணும், அதை மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டுட்டாராம். நான் சொல்றேன் ராமரிடத்துல, அவர் வந்ததுமே நீ வந்து கேளு, அவர் கிருபாளு, உடனே அதை ஏத்துட்டுருவர், அதனால நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறார். இவர் அடுத்த நாள் காலமே தொட்டு இவர் என்ன பண்றார், எல்லா ஏற்பாடுகளும் பண்றார். ஒரே ஆள் தான், இவர் வேற ஒருத்தரும் கிடையாது. அங்க காசி மடத்துல இவர் ஒரு ஆள் தான். அதனால இவரே அந்த சாணி தெளிச்சு மெழுகி கோலம் போட்டு தீபங்கள்லாம் ஏற்றி இவர் காய்கழங்கள்லாம் என்ன உண்டோ அதை வந்து பக்குவம் பண்ணி வச்சு பழங்கள்லாம் வாங்கி வச்சு மாலை கட்டி வச்சு எல்லாம் தயாரா வச்சுட்டார். இப்ப வாசலுக்கு போறார், பாக்குறார் ராமர் வராரோ பாக்குறார், உள்ள வரார். திரும்ப வாசலுக்கு போறார், பாக்குறார் ராமர் வராரோ பாக்குறார், திரும்ப உள்ள வரார். இப்படி வாசலுக்கு போறதுமா ஆத்துக்குள்ள வரதுமாவே இருக்கு. அங்க என்ன அப்படின்னா ஒரு பேர் இறைச்சல் கேட்கறது, ஒரு பெரிய சேனை வரதாப்புல இருக்கு அவருக்கு. அந்த பேர் இறைச்சல் கேட்டோடனே அவருக்கு என்ன தோன்றது, அது என்னன்னா மேச்சர்கள்லாம் வருவாளாம். அவ வந்து எதை வேணா எடுத்துன்னு போயிடுவாளாம். இந்த இவர் அழகா மெழுகி கோலம்லாம் போட்டு வச்சிருக்க இதெல்லாம் நாசம் பண்ணிடுவா. அப்புறம் வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வேற போயிடுவா. எதுவுமே வைக்கல அப்படின்னா ஏன் வைக்கலன்னு அப்படின்னு அடிப்பாளாம். இது வேற பண்ணுவாளாம் அவ. அதனால இவர் என்ன பண்ணார், இந்த சத்தம் கேட்டதுமே கதவை பூட்டி தாபா போட்டு உள்ள வந்து கம்முன்னு உட்காந்துட்டார். அந்த சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடங்குறது. அந்த சத்தம் நின்று வந்தா கதவை இடிக்கிறது. யார் உள்ள, கதவை தர அப்படின்னு கதவு இடிக்கிறா. இவரா திறப்பார், கதவை நல்லா இருக்க மூடிட்டாரு, கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் இவ கதவை திறக்கலன்னு அவ போயாச்சு. இவர் கதவே திறக்கல, இவ போயிட்டா. அவர் அப்புறம் பார்த்தார், கதவை திறந்து பார்த்தார், ராமர் வரறோ பார்த்தார். ராத்திரி பூரா காத்துட்டு இருந்தாராம், ராமர் வரவே இல்லை. எனக்கு பக்தி இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை, அது அந்த பக்கம் கிடக்கட்டும். ஆனா ஹனுமார் வார்த்தைக்காக வரப்படாதா? ஹனுமார் எப்பேற்பட்ட ஸ்நேகி எனக்கு, எப்பேற்பட்ட பந்து எனக்கு, அவர் சொன்னதுக்காகவாது ராமர் வந்திருக்கப்படாதா? ஏன் வராம போனார், ஏன் வரல பிரபு, என்ன தோஷம் என்கிட்ட, ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறான். ஹனுமான் வந்து நினைச்சதுமே பிரத்யட்சம் ஆயிடுவாராம். துளசிதாசன் எப்ப நினைக்கிறாரோ அப்பவே பிரத்யட்சம் ஆயிடுவாராம். அப்ப ஹனுமாரை கேட்கிறார், மகராஜ் ராத்திரி காத்துட்டு இருந்தேன், ராத்திரி பூரா காத்துட்டு இருந்தேன், அந்த ராமர் வரலையே, நீர் சொன்னதுக்காகவாது வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். ராமோ துர்நாவி பாஷதே, 2 வார்த்தை கிடையாதுப்பா ராமருக்கு. ராமர் சொன்னதை மீற மாட்டார். ராமர் வந்திருக்க, கதவை துற கத்தரே, நீ கதவை துறாம உள்ள இருந்துட்டும் இப்ப வரலங்கிறியே, ஒரு வந்தப்பா நீதான்ப்பா கதவை திறக்கல அப்படிங்கிறார். ராமர் எப்பேற்பட்டவர், ராமர் உண்டியாவா வருவர், அந்த சேனையோட தானே வருவார். அவர் ராஜாதி ராஜன் தான் அவர். நீர் கதவை திறக்காம உட்கார்ந்துட்டு இருந்தீரே, பெரிய அவமானமா போச்சியா அப்படிங்கிற. துளசிதாசர் சொல்றார், இது ஒரு வியாஜமா? கதவை சாத்தி இருந்தா வரணும்னு நினைச்சா உள்ள வர முடியாதா? தத்ரைவ அந்தரதீயத தாசாம் ஆவிர புஷ்சவதி. இது ஒரு வியாஜமா? கதவை திறக்கலன்னு ஒரு போக்கு, உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட எனக்கு பக்தி இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்பவும் நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், என் தகுதிக்கு ஏற்ற ஆசை இல்லை, இது எனக்கு தகுதி இல்லை, என் தகுதிக்கு படுற ஆசை இல்லை. அப்பேற்பட்ட பிரபு வரணும்னா அப்பேற்பட்ட பக்தி இருந்தாதான் வருவார், எனக்கு அப்பேற்பட்ட பக்தி இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு அனுபவம் வந்து நாதமுனிகளுக்கும் ஏற்படுதான். என்ன அப்படின்னா, வாசல் வரைக்கும் வந்து கிடைக்காம போச்சே இருக்கு அப்படின்னு நான் துக்கப்படுறேன். என்னோட துர்பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன், வாசல் வரைக்கும் வந்திருக்காரு, நான் கதவு திறக்காம இருந்துட்டேன். நாதமுனிகள் சரித்திரத்துல அவர் வந்து பரம ராம பக்தரா, யாரை பார்த்தாலும் அவருக்கு ராமர் அப்படிதான் தோணுமா அவருக்கு. அவ ஆத்துக்கு வந்து 4 பேர் வந்திருக்கா, வந்து விசாரிச்சிருக்கா. அந்த சமயம் அவர் இல்லை, போயிட்டார். இவ 4 பேர் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறமா நாதமுனிகள் வர வந்ததுமே இவ சொல்றா, இந்த மாதிரி 4 பேர் உங்க தேடி வந்தா அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு வந்து அந்த ராமலட்சுமணால் தான் வந்திருக்கா, 4 பேரும் 3 தம்பிகளோட ராமர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாரு. அங்க ஓடி
அங்க ஓடி இங்க ஓடி தேடி பார்க்குறாரு, எங்க போனான்னு தெரியல, அவருக்கு தாங்கவே முடியல. அதுவே உருகி 4 உண்ணிகள் போயிட்டோம். அதோட இல்ல, அதுக்கப்புறம் 4 உண்ணிகள்னு ஒருத்தர் இல்லை, அந்த பாவத்திலே உருகி போயிட்டோம். அப்படி இருப்பானா ராம பக்தாலாம். இவர் காசிக்கு ஏன் ஆசைப்பட்டு வந்தார் அப்படின்னா, இது வந்து தாரக மந்திர கஷேத்திரம். இது இந்த சிவபெருமானே வந்து சர்வ ஜீவன்களுக்கும் ராமநாமத்தை உபதேசம் பண்ற இடம். அது மனுஷாளுக்கு மட்டும் இல்ல, அங்க ஒரு பட்சி செத்து போனா கூட அது காதல் போய் ராமநாமம் சொல்லுவார். நேரம் அங்கிருந்து கிளம்பிட்டார். கிளம்பி சித்திரக்கூடத்துக்கே வந்துட்டார். சித்திரக்கூடத்துல அந்த துளசி காட் இருக்கு, அங்க தபசு பண்றார். என்ன தபசு அப்படின்னா, ராமாயணமே தபசு தான். ராமாயண பாராயணம் பண்றார், நவாகம் பண்றார், தானே பாராயணம் பண்ணிக்கிறார். அந்த மந்தாகினி அங்கதானே ராமர் ஸ்நானம் பண்ணார். சீதாதேவி லக்ஷ்மணரோட வந்திருக்கப்ப அந்த மந்தாகினியில தான் ஸ்நானம் பண்ணார். அந்த மந்தாகினியில ஸ்நானம் பண்ணும்போது அந்த தியானமே வரதான் அவருக்கு, நம்ம பிரபு இங்கேதானே எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு. ஸ்நானம் பண்ணிட்டு பூஜைக்கு சந்தனம்லாம் அரைச்சுட்டு போறான். அப்படி பூஜைக்கு வேண்டிய சந்தனம்லாம் அரைச்சுட்டு இருப்பார். அங்க தினமே இதான் அவருக்கு பத்ததி. ஸ்நானம் பண்ணும், சந்தனம் அரைக்கணும், பூஜை பண்ணும், அந்த பாராயணத்தை அரைஞ்சு நவாக பாராயணம் நடத்தின்னு இருக்கார். அப்ப இந்த பூஜைக்கு வேண்டிய சந்தனம் வந்து அரைச்சுட்டு இருக்கார். நிறைய பக்தாள்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கா. அந்தந்த துறையில அவ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. அதுல 2 பையன் வந்திருக்கான். ரொம்ப சோக்கான பையங்களா இருக்கா, 10-12 வயசு இருக்கும். ரொம்ப சுட்டித்தனமா இருக்கா. சுட்டித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான். அதுலயும் 2 பேருமா என்ன பண்றா அப்படின்னா, இந்த மந்தாகினி நதியில டைவ் அடிக்கிறாளாம். எப்படி டைவ் அடிக்கணும் அப்படின்னா, மேல உயரத்துக்கு முதல்ல போகணுமா. அந்த உயரத்துல இருந்து தவளை மாதிரி ஸ்டைலா குதிக்கணுமா. குதிச்சு உள்ள போய் தலையை மட்டும் வெளியில் நீட்டி பார்க்கணுமா. அது ஒரு ஸ்டைலா. இதை வந்து பண்ணிட்டு இருக்கா. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜலம் பூரா வெளியில தெரிக்கிறது, இவர் மேலேயே இந்த ஜலம் தெரிக்கிறது. இவர் சொல்றாரு உடனே, பசங்களா சித்த இருங்கோ, நான் அனுஷ்டானம் முடிச்சுட்டு போயிடுறேன், அப்புறம் நீங்க வந்து டைவ் அடிக்கலாம், அப்புறம் குளிக்கலாம், நீங்க அப்புறம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த 2 பையங்களும் திரும்பி பார்க்கறா. பார்த்ததுமே இவர் வந்து சந்தனம் அரைச்சுருக்காரு அப்படின்னு, வாடா நம்மளும் போய் சந்தனம் இட்டுக்கலாம் பாபாட்ட அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே சீக்கிரமே வந்து தலையெல்லாம் தோட்டிட்டு வரா. அங்க 2 பேரும் வந்து இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாலும், இந்த துளசிதாசர் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டா. எங்களுக்கு பாபா எங்களுக்கும் விட்டு விடுங்கோ அப்படிங்கிறா. இவரும் வந்து சமத்து குழந்தைகள் நான் சொன்னோனே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி சந்தனத்தை அரைச்சி இட்டு விடுறாராம். அவருக்கு என்ன தோன்றது, இந்த குழந்தைகளை பார்த்தா சமுபஸ்தித எவ்வளவு அப்படின்னு தோன்றுதான். எதிர்ச்சேவகாம் பிராப்தோ தேவலோகா திவாமரோ அப்படின்னு தோன்றதான். அன்னைக்கு விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போனதே 10-12 வயசு தானே இருக்கும். அந்த குழந்தைகளை அழைச்சின்னு போகும்போது அந்த குழந்தைகள் மாதிரி தோன்றதான். ஆமா, நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு ராமலட்சுமணால் தான் வந்து உனக்கு சந்தனம் இட்டுக்க வரா. உன் நினைப்பு இது யாரோ குழந்தைகள் வந்திருக்கா, சரி நமக்கு இட்டு விடணும், சமத்தா வந்திருக்கா, நம்ம இட்டு விடுவோம் அப்படின்னு ஒரு மனசு சொல்றதான். ஒரு மனசு இவா ராமலட்சுமணாலோ அப்படின்னு தோன்றதான். चित्रकूट के घाट पर बही संतन की भीड़, तुलसीदास चंदन दिसे तिलक करे रघुवीर, तिलक करे रघुवीर। चित्रकूट के घाट पर बही संतन की भीड़, துளசிதாஸ் சந்தன கிசே திலக கரே ரகுவீர் அப்படிங்கிறா. இந்த திலகம் இட்டுன்னு இருக்கார். திலகு கரே ரகுவீர் அப்படின்னா இடவாளனா பார்க்கணும், யாருக்கு இட்டு விட்டுருக்காளோ அவளனா பார்க்கணும். இவர் மேல திரும்பி யார் பாடுறா அப்படின்னு பார்க்கலாம். அந்த கிளி ரூபத்துல ஹனுமான் பாடிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா அவர் காட்டணும்னு ஆசையாம். இவாளை தரிசனத்தை கொடுக்க சொல்லிட்டு அதை வந்து காட்டணும், இவா ராமலட்சுமணால் அப்படின்னு காட்டணும்னு ஆசையாம். ஏன்னா ஹனுமானா வந்துட்டா அப்படின்னா அவ மறந்து போயிடுவாள். அதனால பாட்டா அவர் வந்து சொல்லி புரிய வைக்கிறார் துளசிதாசருக்கு. துளசிதாசர் மேல பார்த்தா அந்த கிளி ரூபத்துல இருக்க ஹனுமான் மறைஞ்சார். திரும்ப இவாளை பார்த்தா இவா 2 பேரும் மறந்து போயிட்டா. ஆஹா, நான் யாரோ குழந்தைனா நினைச்சிட்டு இருந்தேன், எனக்காக வந்தரா இந்த பிரபு. எனக்கு கிடைக்காது, எனக்கு பக்தி இல்லை, எனக்கு பக்குவம் இல்லைன்னா நினைச்சிட்டு இருந்தேன். எங்கிட்ட வந்து நெத்திக்கிட்டு போனரா இந்த பிரபு.
எனக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை நான் கொடுத்துருக்காரு. இனிமே நான் வந்து துக்கப்பட மாட்டேன், இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு திருப்தி உண்டாச்சான் அவருக்கு. ஹனுமான் இன்னைக்கும் அந்த சித்திரக்கூடத்தை பெரிய ரூபமா இருக்கிறாங்க. நான் இனிமே ஹடம் பண்ண மாட்டேன், உன்னுடைய திருவுள்ளம் அப்படின்னு தான் இனிமே இருக்க போறேன் அப்படின்னு சுப்பிரசன்னமா ஆகிற. நீ சுப்பிரசன்னமா ஆற அளவுக்கு எனக்கு பக்தியை கொடுப்பா அப்படின்னு கேட்டுக்கிற. பகவானை யாரெல்லாம் பார்க்கல, அந்த மாரீச்சன் பார்க்கலையா, சூர்பனகை பார்க்கலையா? பகவானை பார்க்கறது வந்து பெருசு இல்லை, கனிஞ்ச உள்ளம் வேணும், கண்ணீர் வேணும். அந்த பக்தியை கொடுறாமா அப்படின்னு கேட்கிறார். காசிக்கே வந்துட்டார் மறுபடியும். இன்னும் சுஸ்பஷ்டமா தரிசனம் கிடைக்கல அவருக்கு. இது மாதிரி சாயா மாத்திரம் இப்படி வந்து போறார், வர மாதிரி போயிடுறார், அப்படிதான் கிடைச்சிருக்கே தவிர சுஸ்பஷ்டமா இன்னும் தரிசனம் கிடைக்கல. ஆனா கிடைக்குங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கையா அவருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா மேல மேல அவர் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறத அவர் அனுபவிச்சுட்டே இருக்கார். அதனால நிச்சயம் தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் பக்தியை பயிராக்குறார். இவர் பக்தி இவனே கொடுத்துட்டு வரது போல வந்து போறது போல போய் அவர் பக்தியை வளர்க்கிறான். முன்னாடி இருந்ததை விட இப்ப பக்தி அதிகமாயிடுச்சு. அப்படியே வந்து போறார் ஒரு தரம், வந்து போனா இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்படியே வந்து பக்தியை வளர்க்கிறோம் பகவான். இப்படி வரது போலும் போறது போலும் காட்டி அவர் பக்தியை மேல் மேலும் வளர்த்துட்டே இருக்கார். அவருக்கு என்ன தோணிட்டு அப்படின்னா நம்ம ஒரு யாத்திரை போகலாம் அப்படின்னு தோணிட்டு பல க்ஷேத்திரங்களுக்கு போறார். போயிட்டு கடைசியா எங்க வர்றார் அப்படின்னா மதுரா விருந்தாவனுக்கு வர்றார். ராமாயண புஸ்தகத்தோட எங்க மதுரா விருந்தாவன். அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு வரவா இந்த இந்த க்ஷேத்திரமாச்சே இங்க வந்து இன்னதான் படிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருப்பானா. அந்தந்த க்ஷேத்திரம் போனா அதை தான் படிப்பாளாம் அவ. இது இந்த க்ஷேத்திரமாச்சே, இது இந்த சன்னதியாச்சே, இங்க இதுதான் இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாளாம் அவ. அந்தந்த சன்னதி போனா அந்த ஸ்லோகம் தான் சொல்லுவாளாம் இவ. அது வந்து தப்பு இல்லை, வாழலாம் ஆஸ்திகாள், அவ அப்படிதான் இருப்பாளாம். ஆனா ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் எந்த சன்னதிக்கு போனாலும் தன் ஸ்லோகமே தான் சொல்லுவானா, தன்னோட ஸ்தோத்திரமே தான் வந்து சொல்லுவானா. அப்ப இவர் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்காரு. அது யாரோட க்ஷேத்திரம் அப்படின்னா பாங்கே விகாரி கிருஷ்ணனோட க்ஷேத்திரம். அது அங்க ராமாயணத்தோட வந்திருக்கிறான். அங்க யமுனை கரையில உட்கார்ந்து அவர் வந்து ராமாயணம் படிக்க ஆரம்பிக்கிறார். அங்க வந்து ஒரு பாகவதத்தை எடுக்கப்படாதோ அப்படின்னு கிருஷ்ணர் பாக்குறான். இங்க வந்திருக்க நீ ஒரு பாகவதத்தை எடுத்து படிக்கப்படாதா, ராமாயணத்தை வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு பாக்குறான். அங்கேயும் துளசி காட் இருக்கு பிருந்தாவன்லயும். அங்க துளசிதாசர் அங்க படிச்ச காட் இருக்கு. அங்கேயும் அவர் வாட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த கோபாலனுக்கு என்ன அப்படின்னா ஒளிச்சு வச்ச வெண்ணெய் தான் பிடிக்குமா. யாராவது வந்து மாமி வந்து இந்த வெண்ணெயை எடுத்துக்கோ கிருஷ்ணா உனக்கு தான் வெண்ணெய் பிடிக்குமே அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிக்காது மாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதே வெண்ணெயை வா கொண்டு ஒளிச்சு வச்சா அதை எடுக்கிறதுல அவனுக்கு ஒரு ஆசையம். அவனுக்கு எத்தனையோ கோபிகைகள் இருக்கா, அவெல்லாம் இருந்த போதும் அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா யார் தங்கிட்ட வந்து பக்தியே இல்லாம இருக்காளோ, இல்ல பக்தி இல்லாத மாதிரி நடிக்கிறாளோ, இவன்கிட்ட ஒரு பிரியம் இல்லை அப்படிங்கிறாப்புல இருக்காளோ அவ மனசை ஆகர்ஷிக்கிறதுல தான் அவனுக்கு ஆசை ஜாஸ்தியாம். அதுதான் அவனுடைய சுபாவமா. அதனாலதான் ஜாட சோர சிகாமனே அப்படிங்கிறா பாகவதாள் தான். அதுல முதல்ல யாரு அப்படின்னு கேட்டா பிரம்மனிஷ்டாள். பிரம்மனிஷ்டாள்னா யாரு அப்படின்னா நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, இதெல்லாம் இல்லாத அனந்த சச்சிதானந்தத்தை அவ தியானம் பண்ணிட்டு இருப்பாள். அகண்டமான ரூபத்தை தான் தியானம் பண்ணுவாளாம். நாம ரூபம் எதுவுமே தெரியாத அவளுக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவ முன்னாடி போய் நிக்கிறான். இந்த கிருஷ்ணன் மைப்பீலியோட அங்க போய் நிக்கிறான். சே இதெல்லாம் நாம ரூபம், நம்ம தியானத்துல இருப்போம் அப்படின்னு இப்படி கண்ணை மூடிக்கிறாளாம். இருக்கட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு தோன்றதான் அவளுக்கு. அந்த ரூபம் ஆகர்ஷிக்கிறது அவளை. கண்ணை திறந்து திரும்ப பார்க்கறா. இல்ல இல்ல இதெல்லாம் நாம ரூபம், இதெல்லாம் பார்க்க கூடாது, நம்ம கண்ணை மூடிப்போம் அப்படின்னு மூடிக்கிறாள். இது என்னது, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன், இது வந்து நிக்கிறது என் கண் முன்னாடி,
நான் எதுவுமே வந்து நிற்கப்படாதுன்னு அத்தனையும் ஜெயிச்சு நான் அதுல தியானத்துல இருக்கும்போது இந்த புல்லாங்குழலோட இந்த கண்ணன் வந்து ஹிருதயத்துல இருக்கிறான், இவனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற அத்வைத வீதி பதிகை உபாஸ்யாக ஸ்வராஜ்ய சிம்மாசன லப்த தீட்சாக ஷட்டேன கேனாவி வயம் ஹட்டேன தாசீகிருதா கோபவது விடேன. இந்த ஒரு எடையண்ட வந்து நான் மாட்டிட்டேனே அப்படிங்கிற. எப்பேற்பட்டவன் நான் அப்படின்னா பரமஹம்ச பரிப்ராஜகன், அத்வைத பிரம்மனிஷ்டன் தான். அப்பேற்பட்டவன் கடைசியில கிருஷ்ணான்னு சொல்ல வச்சுட்டே பாருங்க அப்படிங்கிறான் வாழலாம். அடுத்தது யார் அப்படின்னா தேவதாந்தர நிஷ்டா. அது என்ன, ராமனாவது கிருஷ்ணனாவது அந்த விராட் புருஷன் தான் வந்து விஷ்ணு தானே, அவரை தானே நம்ம கும்பிடணும், ராமகிருஷ்ணாலாம் நம்ம கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாம உபாசிக்கிறது வந்து ஈஸ்வரனை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அவதாரங்கள்ல ஈடுபட மாட்டாளாம் அவெல்லாம். அங்க போய் இவன் என்ன பண்ணுவான், வேணுகானம் பண்ணுவான். இவன் வேணுகானம் பண்ணா மயக்காதவர் யார்? பசுபட்சிகள் அந்த மிருகங்கள்லாம் கூட மயங்கி நின்றுதே இன்னைக்கு. அது மாதிரிதான் இருக்கும் அவனோட வேணுகானம். அவாத்து பிள்ளையானாலும் அவ எப்படி கொஞ்சம் வாங்கி சாம்பசிவாலும் கொஞ்சம் முடியாது, கண்ணான்னு தானே கொஞ்சி ஆகணும். கண்ணான்னு கொஞ்சிட்டு இருக்காளா, இவன் போறான் அங்க வழியா, மாமி கூப்பிட்டேடா அப்படின்னு வந்து மடியில வந்து உட்கார்றான். இல்லப்பா நான் உன்னை கூப்பிடலையே அப்படிங்கிறா. அங்க திருமண் இட்டு இருப்பார், அங்க போ அப்படிங்கிறான். எனக்கு விபூதி திருமணம்லாம் தெரியாது மாமி, கண்ணான்னு கூப்பிட்டா வந்துருவேன் அப்படிங்கிறான். நீங்க கண்ணான்னு கூப்பிட்டே அதனாலதான் வந்தேன் அப்படின்னு. கூப்பிடணும் போல இருக்குப்பா அப்படிங்கிறா. நீதானா கண்ணன் சித்த வாய அப்படின்னு கூப்பிடுறான். சைவாவயம் ந கல் தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபரதா சததம் வதாமஹா நித்யம் சிவன் ஹிருதய பங்கஜ மத்திய சம்ஸ்தாம் தியாயாயதம் ச சததம் சரணம் பிரபத்யே. இவெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த பஞ்சாட்சரத்தை தவிர வேற ஜபம் பண்ண மாட்டா, சிவனை தவிர வேற தெரியாது அவளுக்கு, அப்படி இருப்பாளாம். அந்த சிவனே கதின்னு இருக்கக்கூடியவர். அவளை போய் இவன் ஆகர்ஷிக்கிறான், இவாள்கிட்ட மயங்கிறான். கிருஷ்ணன் வந்து மடியில உட்கார்ந்துக்கிறான், இவனை விட முடியல. அதுக்காக நாங்க வந்து பஞ்சாட்சரத்தை விட மாட்டோம் அப்படிங்கிறா. நீ வந்து வராங்கிறதுக்காக நான் திருமணம் நிட்டுக்க மாட்டோம், ஏன்னா அது கபடம்னு நீ தெரிஞ்சுட்டுவ. உனக்கு கபடம் பிடிக்காதே உனக்கு கண்ணா. நாங்க எந்த சுரூபத்துல இருக்கோமோ அந்த சுரூபத்துல தான் இருக்கோம், ஆனா மனசு உங்ககிட்ட ஈடுபடுறதுப்பா. அதுக்காக நாங்க வேஷபூஷணங்களை நாங்க மாத்திக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவளுடைய சித்தத்தையும் ஆகர்ஷிக்கிறான் அந்த கண்ணன். கடைசியா என்ன அப்படின்னா அவதாராந்தர நிஷ்டைகள். அவதாராந்தரம் அப்படின்னா இதுக்கு சமமான அவதாரம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு? கிருஷ்ணாவதாரத்துக்கு சமம் ராமாவதாரம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் கிடையாதுன்னு என்னோட அபிப்பிராயம். என்ன என்னோட அபிப்பிராயம் இல்ல, பொதுவா அபிப்பிராயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு சமம் கிருஷ்ணாவதாரம் தான், ராமாவதாரத்துக்கு சமம் ராமாவதாரம் தான். இது ரெண்டுமே வந்து சமம் கிடையாது. அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, இந்த லாப்ல இருக்கு. அதனால இதுல வந்து ராமாவதார நிஷ்டை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமல வண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார். அந்த ராமர்கிட்டயே வந்து ஒரு அவயவத்தை பார்த்தா இன்னொரு அவயவத்தை கூட பார்க்கணும் தோணாதபடி இவாளோட நிஷ்டை இருக்கும்னா வேற ஒரு தெய்வத்தை இவ திரும்பி பார்ப்பாளான்னு அப்படி இருக்குமா அவளோட நிஷ்டை? அவ ஹிருதயத்தை ஆகர்ஷிக்கணும்னு வரணும் கண்ணன். அங்கதானே வந்திருக்கிற இந்த துளசிதாசர். அவர் பாட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இவன் வந்து அங்க வேணுகானம் பண்றான். இவர் பார்க்கிறார், நிமிர்ந்து பார்க்கிறார். பார்த்தா இவர் ராமாயணத்தை சிரவணம் பண்ண கண்ணனே வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறார். நம்ம ராமாயணம் படிக்கிறோம், அதை சிரவணம் பண்ண கண்ணனே வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறார். எதிர்த்தாப்புல கண்ணன் சாய கொண்ட ஓட்டு இருக்கான், மயில்பீலி தரிச்சுட்டு கையில புல்லாங்குழல் வேற வச்சுட்டு இருக்கான். அந்த கண்ணால அப்படி உருட்டி வீழ்ச்சி ஒரு பார்வை பார்க்கறானா. இந்த பார்வையிலே நம்ம வந்து சித்தத்தை வந்து திருடின்னு போயிடுவானா, மகா திருடனா அவன். அது மாதிரி திருடின்னு போயிடுவானா. இடுப்புல கிங்கிடி, கால்கள தண்டையெல்லாம் போட்டு இருக்கான், சர்வ அலங்காரமா வந்திருக்கான், திரிபங்கி லலிலாகாரனா அப்படி ஸ்டைலா இருக்கிறான். அதை பார்த்தா இவருக்கு கண் கீழே பாராயணத்துல ஓட மாட்டேங்கிறது மனசு. மேல நிமிர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறார், ஆனா பாராயணம் பண்ணணும்னு தோன்றது. என்ன பண்ணன்னு தெரியல, பெரிய அவஸ்தையா இருக்கு.
இவர் பார்க்கறாரு, பார்த்துட்டு கீழே குனிஞ்சு தர்மாத்மா சத்யசந்தர் ராமோ தாசரந்தி அப்படி படிக்கிறார். படிக்க முடியல அவரால், மேலே நிமிர்ந்து பார்க்கறாரு, திரும்பவும் பார்க்கணும் மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு அவருக்கு. மறுபடியும் பார்க்கறாரு, கீழே குனிஞ்சு படிக்கிறார், திரும்ப பார்க்கறாரு, திரும்ப படிக்கிறார். இப்படி பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணன்னு தெரியல, அவஸ்தை ரொம்ப அவஸ்தையா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல அவருக்கு. அவர் கண்ணனை கூப்பிட்டு சொல்றார், கண்ணா இப்படி பாராயணத்துல வந்து இடைஞ்சல் பண்ணாத, இப்படி பாராயணத்துல வந்து நீ இடைஞ்சல் பண்ணலாமா? நான் வாட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் வந்து இடைஞ்சல் பண்ற அப்படின்னு கேட்குற. பாராயணம் பண்றதுன்னா நீங்க வாட்டு பண்ணுங்கோளே, நான் பாராயணத்தை சிரவணம் பண்ணதான் வந்தேன், நீங்க வாட்டு பண்ணுங்கோளே. இல்லப்பா உன்னை பார்க்கணும் போல இருக்கு, பார்க்கணும் போல இருக்குன்னா பாருங்கோ, பாராயணம் பண்ணும் போல இருக்குன்னா பாராயணம் பண்ணுங்கோ. गोपाल गोकुल वल्लभी प्रियं गोप गोसुत वल्लभमु चरणारविन्दमहं भजे भजनीयं सुरमुनि दुर्लभम्. எனக்கு தாலி கட்டின தெய்வம் ஒன்று இருக்கு, அது பரம சாது. உன்ன மாதிரி இப்படியெல்லாம் வந்து பண்ணாது, வம்புக்கெல்லாம் வரவே வராது அந்த தெய்வம். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அவரை பார்த்தா பாவமா இருக்கு. உனக்கு என்ன குறைச்சல்? எத்தனையோ கோபிகைகள் இருக்கா, நீ யாரோட வேணா போய் ராசக்கிரீடை பண்ணு, என்னை மட்டும் அவர்கிட்ட அனுப்பிச்சுடு அப்படின்னு கேட்கறோம். நீ பயப்படாத, நீ நீ அப்படி ஒரு பதிவிரத, அப்படி ஒரு ராமபக்தன் அப்படின்னா, பதிவிரதையா இருந்தா என்ன அப்படின்னா எழுதாதுக்கு வரக்கூடாது. அப்படியே இன்னொரு ஆத்துக்கு வந்தாலும் அந்த ஆத்துக்காரர் எப்படி இருக்காருன்னு பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலும் நீங்க அழகா தான் இருக்கே, இருந்தாலும் ஆத்துக்கு போயிட்டு வர என்னை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இது மூணு நீ பண்ற. நீ வந்திருக்கிறது என்னோட க்ஷேத்திரத்துக்கு, விருந்தாவனத்துக்கு வந்திருக்க. நீ வந்துட்டு என்னை பார்க்கவும் பார்த்துட்டு என்னை விட்டுருங்கோ, நான் போறேன் அப்படின்னு நீ சொல்ற. அப்படிங்கிற என்னோட அவஸ்தை உனக்கு புரியுறது இல்லையா? என்னை மாத்திரம் அவர்கிட்ட அனுப்பிச்சுட அப்படின்னு கேட்கற. கண்ணா வம்பு பண்ணாதே, என்னோட சிரமம் உனக்கு புரியுது இல்லையா? ரெண்டு ஹிருதயம் கிடையாது இல்லையா, ஒரு ஹிருதயம் தானே உண்டு, அதை அவருக்கு கொடுத்துட்டேன்னா அதனால என்னை விட்டுடு அப்படின்னு கேட்கிறார். முரளி மகுடதராய நாத பஜே ரகுநாத. அப்படியே என்னாச்சு அப்படின்னா அந்த புல்லாங்குழலை தூக்கினார், அது கோதண்டமா மாறிடுத்து. அந்த மயில்பீலி என்னாச்சு அப்படின்னா மணிமகுடமா மாறிடுத்து. கிஷோர கிருஷ்ணன் கம்பீர ராமனா மாறிடுத. நான் தான்பா ராமன் அப்படின்னு காட்டிட்டாராம். எங்க வந்து கிடைச்சிருக்கு பாரு அவருக்கு தரிசனம். அவர் காசியில பாடாபாடுபட்டு சித்திரகூடத்தை போய் நவாகம் பண்ணி அங்கெல்லாம் கிடைக்காத தரிசனம் அவருக்கு வந்து பிருந்தாவனில் கிடைச்சுதான். அதனால தரிசனம், ராம தரிசனம் வேணும்னா எல்லாரும் எங்க போகணும்? அயோத்திக்கு இல்ல, சித்திரகூடத்துக்கு இல்ல, காசிக்கு இல்ல, பிருந்தாவனத்துக்கு. रामचंद्र कृपालु भज मन हरण भव भय दारुणौ नवकंज लोचन कंज मुख कर कंज पद कंजारुणौ श्री राम श्री राम श्री राम श्री राम. அந்த தரிசனம் கிடைச்சது. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாபம் நீங்கிட்டு, அதுல அவர் வந்து காசி கஷேத்திரத்துக்கே திரும்ப வந்துட்டார். பொதுவா வந்து மகான்களுக்கே அப்படின்னா அவ வாழ்க்கையை 3 திசையா பிரிச்சிடலாம். அது என்ன அப்படின்னா, முதல்ல சாதன திசையில இருப்பாளாம். கோடிக்கணக்கா நாம ஜபங்கள் பண்ணிட்டு பாராயணங்கள் பண்ணிட்டு பரம விரக்தரா, எதுலையுமே உலக விஷயத்திலே ஈடுபடாம அப்படி பகவத் சரணமே கதி அப்படின்னு இருப்பாளாம். அது வந்து சாதன திசையில இருப்பாளாம். அடுத்து என்ன அப்படின்னா சுவானுபூதியில இருப்பாளாம். அந்த 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 வைராக்கியத்துக்கு அவளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, ஒரு ராம தரிசனமோ கிருஷ்ண தரிசனமோ குரு தரிசனமோ கிடைச்சிருமா. அது கிடைச்சதும் வந்து அந்த அனுமதியிலே இருப்பாளாம். அதுல திளைச்சுன்னு இருப்பாளாம். அப்படியே ரொம்ப பாவுகாலா இருப்பா அந்த சமயத்துல. அந்த தசை முடிஞ்சது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அனுபவம் அடங்கின மாதிரி ஆயிடுமா. சமுத்திரம் அடங்கின மாதிரி அந்த அனுபவம் உள்ள வச்சுட்டும் அனுகிரக திசைக்கு வந்துடுவாளாம். அதுல ஜனங்களோட பழகிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பாளாம். இது எல்லா மகான்களுக்குமே வந்து ஒரு பொதுவான சட்டம். எல்லா மகான்களோட சரித்திரத்திலையும் இதை பார்த்துக்கலாம்.
முதல்ல சாதன திசையில இருப்பா, அப்புறம் சுவானுபூதி திசையில வருவா, அப்புறம் அனுகிரக திசைக்கு வந்துடுவா. இப்போ ஒரு பெரிய மடம் நிர்மாணம் ஆயிடுத்து. யார் கட்டுறா அப்படின்னா இவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா, இவர் வந்து போறவராக தான் இருக்கார் அந்த மடத்துக்கு. யாரோ பக்தாள் வரா, வந்து போயிட்டு இருக்கா, அவ கட்டிட்டாளாம். கட்ட மாட்டாளா என்ன? அங்க ராமாயணம் நடக்கிறது, ராம நாமம் நடக்கிறது, நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, ராம சேவை நடக்கிறது, ராம பூஜை நடக்கிறது, அடிக்கடி சீதா கல்யாணம், பாதுகா பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம், அத்தனையும் மாறி மாறி நடந்துட்டே இருக்கான். இன்னைக்கும் போனா காசியில் அப்படிதான் இருக்கு, நிறைய மடங்கள் அது மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப பிரபலமாயிடுது அந்த மடம். துளசிதாஸ் மடம் அப்படின்னு, ராம மடம் அப்படின்னு பிரபலம் ஆயிடுது. அங்க சீதா கல்யாணம் நடந்தா அங்க பிராமண போஜனம்லாம் போடுவா எல்லாரும். அது நடந்துட்டே இருக்கும், பிராமண போஜனம்ங்கிறது அங்கே நடந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, அங்கேருந்து ஒரு பிராமணர் வரும்போதே என்ன சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துறான். வந்ததுமே துளசிதாசர் உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து போய் வரணும்னு அவரை ஆதித்யம் பண்ணி வரவேற்று உட்கார வச்சிடான். உட்கார்ந்ததுமே பாக்கி பிராமணர்லாம் எழுந்துட்டாலும். ஏன் எழுந்துட்டே, என்ன ஆச்சு, என்ன அபசாரம் நேர்ந்தது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறார் துளசிதாசர். இல்லை இவரோட எங்களுக்கு சமபோஜனம் கிடையாது, இவர் அப்பேற்பட்ட பாவி, இவர் துராச்சாரம் உடையவர், சதாச்சாரமே கிடையாது இவர்கிட்ட, அதனால இவரோட எங்களுக்கு சமபோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். ஆஹா, உங்க திருஷ்டிக்கு அவர் வந்து சதாச்சாரம் இல்லாதவர், மகாபாவி நீங்க சொல்ற. ஆனா என்னோட திருஷ்டிக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவர் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டார். அவரோட சர்வ பாவம் அந்த க்ஷணமே வந்து போயிடுது, அதனால இவரை நம்ம ஏத்துக்கணும், இவரை வந்து தள்ளப்படாது அப்படின்னு. இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாவிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து போயிடாதா? பாவிகள் கூட சீதாராம்னு சொல்லிட்டா பாவம் இல்லை, இனிமே நீ வந்து சுத்தமாயிட்ட அப்படின்னு சொன்னா பாவிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து போயிடாதா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, யாரை வந்து நம்ம பாவி இவனை சேர்த்துக்கப்படாது அப்படின்னு தள்ளி வைக்கிறோமோ அவன் தான் வந்து நஷ்டமாவானே தவிர, அவனாலதான் வந்து இடைஞ்சலே தவிர, நீ யார பாவின்னு நினைக்கிறியோ அவனை பாவின்னு சொல்லாத, அவனை நல்லவன்னு சொல்லு, அவனை அழைச்சுக்கோ, அவன் சீதாராம் சொன்னாங்கிற ஒன்னே போறோம், அவனை அழைச்சுக்கோ, அவனை சேர்த்து வச்சுக்கோ, அவனே திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவாளெல்லாம் ஏத்துக்கிறதா இல்ல, சாஸ்திரம் எங்களுக்கும் தெரியும்பா, சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது, யார் நாமத்தை சொன்னாலும் அவன் பவித்திரம் ஆயிடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா சாஸ்திரம் மட்டும் போறாதே, எங்களுக்கு வந்து நிரூபணம் காமிக்கணும் அப்படின்னு கேட்கிறாள். நிரூபணம் யார் காமிச்சா அப்படின்னா ராமர் காமிச்சான். அந்த அகல்யா பிரட்டையா போயிட்டா, அவ வாஸ்தவமாவே பிரட்டையா போயிட்டா, நிரூபணம் காமிச்சு அவளை வந்து பவித்திரம் ஆக்கினார் அன்னைக்கு. இன்னைக்கு யார் காட்டணும் அப்படின்னா இந்த துளசிதாசர் தவிர வேற யார் காட்ட முடியும்? அதனால துளசிதாசர் என்ன பண்றார், இந்த பிரசாதம் பண்ணியிருக்காளே இந்த பிரசாதம், அதை எடுத்துன்னு போய் நந்திகேஸ்வரர் கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்குள்ள இவர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாராம் அந்த பிராமணர். அந்த பாக்கி உள்ள பிரசாதத்தை எடுத்துன்னு போய் நந்திகேஸ்வரர் முன்னாடி வைக்கிறார். அந்த அவன் பாவம் போயிடுத்து, இந்த ராமநாமத்துக்கு அத்தகைய வைபவம் இருக்கிறது சத்தியமானால் இதை ஆகாரம் அவர் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்றார். அந்த நந்திகேஸ்வரர் ஹுங்காரம் பண்ணிட்டு நிஜமா உருவம் எடுத்துட்டாராம். உலகம் பூரா பார்க்கறது. அப்படி பார்க்கும்போதே அவர் நிஜ உருவத்துல வந்து அதை ஒரு ஹுங்காரம் பண்ணி அந்த ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடான். அத்தனை பேரும் வந்து அந்த துளசிதாசர் திருவடியில விழுந்துட்டாளாம். சத்தியம், ராமநாமம் சத்தியம், அதோட வைபவம் சத்தியம், அத்தனையும் சத்தியம், நீ சொல்ற வாக்கு அத்தனையும் சத்தியம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டாளாம். பிரம்மக்னோபி சுராபோபி சர்வபாப கரோபி ச விமுச்சதே ஹி சர்வபாவேத்யோ ராம ராமேதி கீர்த்தனாத். சர்வபாவமும் போயிடும் அப்படிங்கிற ராம தர்சனம் அப்புறம் துளசிதாசருக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிறது. கிடைச்சதுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கண்கள்லே வந்து நீ இருந்திருப்பா, உன்னோட நான் கண்ணை திறந்தாலே உன்னோட தரிசனம் எனக்கு தெரியணும், அதனால என் கண்கள்லே நீ இருந்துரு அப்படின்னு கேட்டுக்கிறார். பசோ மேரே நைனு மே சியா ராம் ஜனக நந்தினி ஜெகதவந்தினி ரகுநாயக கணஷ்யாம் பசோ மேரே நைனு மே சியா ராம் அப்படின்னு கேட்டுக்கிறார். கண்ணிலே இருக்கிறான் ராமர் துளசிதாசருக்கு.
அங்கதான் அக்பரோட ஆட்சி நடக்கிற காலம் அது. அவன் அந்த அக்பரோட ஆட்சியில அவன் வித்வான் ஒருத்தனை வச்சிருக்கான், தான்சேன் அப்படின்னு. அவன் யார் அப்படின்னு கேட்டா சுவாமி ஹரிதாஸ் அப்படின்னு பிருந்தாவனத்திலே இருக்கக்கூடியவர், அவரோட சிஷ்யரான் அந்த தான்சேன்கிறவர். அவரை தான் அந்த ராஜ வித்வானா வச்சுருக்கார். யாரு? இந்த அக்பர். அவர் வந்து பல மகான்களை போய் தரிசனம் பண்ணியிருக்கார். அவரே போய் மீராபாயியை போய் பார்த்துருக்கார், கோபால் தாஸ், நந்ததாஸ் எல்லாரையும் போய் பார்த்துருக்கார். சில பேர் வந்து அவர் அரண்மனைக்கு வந்து பாடியிருக்கா, சூர்தாஸ் மாதிரி பக்தாள்லாம் வந்து பாடியிருக்கா அவர் அரண்மனையில், எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிருக்கார். இப்போ துளசிதாசை அழைச்சின்னு வர சொல்கிறார். சில மகான்கள் வந்து அழைச்சா போயிடுவா, சில பேர் வந்து போக மாட்டா. அது அவாவா மகான்களோட சுபாவம், பாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. துளசிதார் அங்கே வந்து பாடுற ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா அவரோட குரல் ஒன்று, ரெண்டாவது அவரோட பாவம், அவர் பிரயோகம் பண்ணுற அந்த வார்த்தைகள், அது எல்லாமே ராஜாவை ரொம்ப உருக்கிட்டு. உடனே என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ அந்த ராமனை தரிசனம் பண்ணியிருக்கே இல்லையா அப்படின்னு கேட்குறோம். இப்படி கேட்கவே கூடாது. தரிசனம் ஆயிருக்கா அப்படின்னு ஒருத்தரை போய் கேட்கவே கூடாதான். தரிசனம் ஆயிருக்கோ இல்லையோ, இவர் சொல்றார், தரிசனம் ஆயிருக்கோ இல்லையோ அவர் எங்கிட்ட வந்து நிறைய கிருபை இருக்கு, எனக்கு எங்கிட்ட வந்து ராமருக்கு நிறைய கிருபை இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஏன்னா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான், நான் தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதான். கண்டவர் விண்டிலர் அது சொல்லக்கூடாது. பார்க்கலன்னு எப்படி சொல்லுவார்? அது அசத்தியமாயிடுவேன். அவர் பிரபுவே சத்தியஸ்வரூபன் தான். அந்த சத்தியஸ்வரூபனை பார்த்துட்டு எப்படி பொய் வரும்? அப்போ பார்க்கலன்னு சொல்ல முடியாது, பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது அவர் என்ன சொல்றார்? அவருக்கு எனக்கு எங்கிட்ட கிருபை அதிகம் அப்படிங்கிறது மட்டும் சொல்றார். எனக்கும் அந்த தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்கணும் இந்த அக்பர். தாதுஷோ நஹி சம்ஸ்காரஹ தவ ராஜசிதாமனே பகவன் சுலபோ ராமஹ திருடயா பக்தி நிஷ்டயா. என்ன சொல்றார்? நீ வந்து யாரையாவது இப்படி பிடிச்சு வச்சுட்டு எனக்கு ராம தரிசனம் வேணும்னு ஹட்டம் பண்ணியோ, அவளை ஜெயிலில் தூக்கி வச்சோ, இதெல்லாம் பண்ணா அவனுக்கு ராம தரிசனம் கிடைக்காதுப்பா. திருடமான பக்தி இருந்தாலொழிய அவர் கிடைக்க மாட்டார். அப்படி ஒரு திருட பக்தி உனக்கு இருக்குமானால் சுலபமாவே அவர் கிடைச்சிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். உனக்கு அந்த சம்ஸ்காரம் கிடையாது அப்படின்னு. சரி, நீ என்ன சொல்றாரு? எனக்கு அந்த சம்ஸ்காரம் கிடையாதுன்னு தானே சொல்றாரு. உமக்கு அந்த பக்குவம் உண்டு இல்லையா? நீர் வந்து அவரை காட்டாத போனா இங்க இருந்து உங்க காசி மடத்துக்கு நீ போக முடியாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டான் துளசிதாசர். அரெஸ்ட் பண்ணிட்டா அவருக்கு என்ன கவலை? அவருக்கு தான் ஃப்ரெண்டு ஹனுமார் இருக்கிற. அவர் ஒன்றும் கவலையே படலை. அவர் ஹனுமாரை கூப்பிட்டார். உடனே ஹனுமார் வந்துட்டார். என்ன விஷயம்னு கேட்குறார். இந்த மாதிரி ராமரை பார்க்கணும் அப்படிங்கிறான். என்னப்பா உனக்கு தரிசனம் பண்ணணும்னு நீ கேட்ட, அதுக்கே நீ எவ்வளவு பாடுபட்ட, நான் எவ்வளவு பாடுபட்டேன். லேஸ் காரியமா ராம தரிசனம்ங்கிறது? என்ன விளையாட்டா போச்சா? சுண்டல் விநியோகமா இது? இதை வந்து ராமர் வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டாம், இது நானே பார்த்துக்கிறேன், நீ பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனா ராத்திரியே என்ன வருது அப்படின்னா, 100கணக்காக குரங்கு வந்துட்டு, குரங்குனா அது என்ன ஒவ்வொன்றும் மனுஷ சைஸ்ல இருக்கான். அது வந்து கண்ணாடியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டு, ராஜா பார்த்தா இது என்ன சப்தம் கேட்கறது, ராத்திரி வேலையில என்னாச்சு தெரியலையே, யாராவது யுத்தத்துக்கு வந்துட்டாளா, என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்குறான். ராஜா பார்க்குறான். இந்த தான்சேனை தான் கேட்குறான், அந்த வித்வான் இருக்கிறே அவர் கேட்குறான், நீ அந்த மகான் அவர் வந்து பெரிய ராமதாசராகும், அவருக்கு பண்ண அபச்சாரம் தான் இப்படி நடக்கிறது, அவரை விடுவிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே போய் அவர் சொல்கிறான் துளசிதாசர்கிட்ட போய், நான் ஏதோ தெரியாமல் கேட்டேன், அந்த ராமர் வந்து வர வேண்டாம்னு சொல்லியிருக்கோ. ஆஹா, அது எப்படி? ராமர் வந்துட்டே இருக்கார், இப்போ வந்துவர், நானும் தரிசனம் பண்ணணும், நீங்களும் தரிசனம் பண்ணணும், நீ தான் கேட்டிருக்கே, ரொம்ப அபிப்பிராயப்பட்டு கேட்டாரே, வந்துட்டு இருக்கார், கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னாராம். நீ விடுதலை பண்ண வேண்டாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னாரு. இல்லை நீ வேண்டாம், எனக்கு தரிசனமே வேண்டாம், நீ வந்து வர வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. அது பெரிய அவமானமாக போயிடுமேப்பா. எப்பேற்பட்ட பிரபு, நீ ஒரு ராஜா, உன்னை எங்கேயாவது கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ உமால தாங்க முடியுமா, பொறுத்துக்க முடியுமா? அவர் ராஜாதி ராஜன், அவரை போய் வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னால் நன்னாவா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்கள் காசி மடத்துக்கே அவரை வரவழைச்சிருங்கோ, இங்கே வர வேண்டாம், காசி மடத்துக்கே வரவழைச்சிருங்கோ அப்படின்னு. அதைத்தான் நான் சொன்னேன்,
உனக்கு அந்த சம்ஸ்காரம் கிடையாது, நீ ஆசைப்படாதே, உனக்கு அந்த சம்ஸ்காரம் இல்லாம அது கிடைக்காதுன்னு நான் சொன்னேனே, இப்ப புரியுறதா? 4 ஜன்னல் உடைஞ்சதுமே நீ ராமதர்சனம் வேண்டான்ட்டியே. தலையே 2ஆ வெட்டி போடட்டும், இந்த சரீரமே போகட்டும், எனக்கு ராமதர்சனம் ஆனாதான் ஆச்சு அப்படின்னு இருக்கிறவளுக்கு தான்பா அந்த தரிசனம். அப்பேற்பட்ட பக்குவம் இல்லை உனக்கு, அதுதான் நான் சொன்னேன். உனக்கு இல்லையே, நீ கேட்கறே, நான் சொன்னேனே, அந்த பக்குவம் உள்ளவே தான்பா ராமதர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் வந்து குரங்கு சேனை வந்திருக்கு, இன்னும் அங்கதன் வரணும். அங்கதன் வந்தோம்னா கரடி சேனை வரும், அப்புறம் ஜாம்பவான் வருவர். ஜாம்பவான் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ராட்சச சேனையெல்லாம் வரும், அப்புறம் விபீஷணன் வருவர், அப்புறம் அயோத்தி சேனையெல்லாம் வரும். இப்பதான் வந்து குரங்கு சேனையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அங்கதன் வருவான். அங்கதன் வந்ததுக்கு அப்புறம் கரடி சேனையெல்லாம் வரும், அப்புறம் ஜாம்பவான் வருவர். ஜாம்பவான் வந்ததுக்கு அப்புறம் ராட்சச சேனையெல்லாம் வரும், அப்புறம் விபீஷணன் வருவர். அதுக்கப்புறம் அயோத்தி சேனையெல்லாம் வரும். இவ்வளவும் வந்து அவர் எப்பேற்பட்ட பிரபு வெறும் வர முடியுமான்னு இவ்வளவும் வந்துதான்பா வருவர், நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேட்கிறான். அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். நீ போயிட்டு வர, நீ போயிட்டு வந்தா போறோம், இம்மிட்டாது நீ கிளம்பும், கிளம்பினாலே தேவரை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டானான். அதுக்கப்புறம் சந்தோஷமா வந்தான் காசி மடத்துக்கு திரும்ப. அங்க காசி கஷேத்திரத்துல அந்த ராமச்சரித்த மானச காசி விஸ்வநாதருக்கே இவர் வந்து பாராயணம் பண்றான். காசி விஸ்வநாதர் அந்த ராமச்சரித்த மானச சிரவணம் பண்றான். அதை வந்து அந்த கோவிலே வந்து பல புஸ்தகங்களுக்கு அடியில இந்த ராமச்சரித்த மானச வச்சிருக்காளாம். அடுத்த நாள் காலமே பார்த்தா அது மேல வந்திருக்கான். அதுலயும் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கான் சிவபெருமானே. இந்த ராமச்சரித்த மானச அவர் ஏத்துட்டார் அப்படின்னு. காசி மடத்துல தான் உற்சவம், அந்த சத்சங்கம் வந்து அருமையா நடந்துட்டு இருக்கு. அங்க 2 பேர் பார்த்தா இந்த மடம் வந்து யாருமே கவனிக்கிற மாதிரி தெரியல, ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சா வந்து 3 நாள் பஜனை எல்லாம் கலந்துட்டு பார்த்தா இது யாருமே வந்து கவனிக்கல. இது வந்து ஒரு அனாமத்தா கிடக்கு, இங்க எல்லாமே எதை வேணா எடுத்துட்டு போலாங்கிறாப்புல கிடக்கு அப்படின்னு நினைச்சுட்டாலாம். என்ன பண்ணா பஜனைக்கு வந்தவர் ராத்திரிக்கு ராத்திரி என்ன பண்ணா எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டா. ராத்திரி ஒரு 10, 11 மணி 12 மணி ஆயிடுத்து. எடுத்துன்னு போலான்னு எடுத்துன்னு வந்துட்டா. மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்து வாசல்ல பார்த்தா 2 பேர் நிக்கிறாளாம். வாட்ட சாட்டமா வில்லும் கையுமா 2 பேர் நிக்கிறா. இது யாருமே காவல் கிடையாதுன்னா சொன்னா, நம்ம வரும்போது கூட யாரையும் பார்க்கலையே, காவல் போட்டிருக்கா போட்டிருக்கே அப்படின்னு நினைச்சாலாம். சரி வாசலுக்கு பக்கம் தானே வந்திருக்கோம், கொல்ல பக்கம் யாரும் இருக்க மாட்டா, அப்படி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சா அந்த பக்கம் போனாலாம். அங்க போய் பார்த்தா அங்க 2 பேர் இருந்தாலாம். இது என்னது, இங்க 2 பேர் இருக்கா, இது வேற 2 பேரா, இல்ல அதே 2 பேரா, இல்ல அவளே இங்க வந்துட்டாளா, அவ வந்துட்டா அப்படின்னா நம்மள நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாலாம். இப்படி வாசலுக்கும் கொல்லைக்குமா ராத்திரி பூரா போயிட்டு இருக்கா. இவ மூட்டை கட்டுறதுக்கே ராத்திரி ஆயிடுதான். இந்த அலைஞ்சில கிழக்கு வெளுத்துட்டான். அதுக்குள்ள துளசிதாசர் வர, सीताराम जय सीताराम जानकी रमणा जय जय राम, सीताराम जय सीताराम जानकी रमणा जय जय राम, सीताराम जय सीताराम जानकी रमणा जय जय राम, सीताराम जय सीताराम जानकी रमणा जय जय राम அப்படின்னு சொல்லிட்டே வரலாம் துளசிதாசர். வந்ததுமே இவ எழுத்தாப்புல வரா. வந்ததும் என்னப்பா எங்க வந்தேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டலாம். இந்த மூட்டை வச்சுருக்கா கையில. இல்லை நாங்கள் திருட தான் வந்தோம், இது ஏதோ காவலுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அதை நம்பி வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்க 2 பேர் இருக்கிறா, ரொம்ப வாட்ட சாட்டமா இருக்கா, ரொம்ப சோக்கா இருக்கா. இவ இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு பயமாயிடுச்சோ, அதனால எங்களால போக முடியல அப்படின்னா. காவலுக்கா நான் யாருமே போடலையேப்பா, அப்படி யாரும் கிடையாதே, நான் காவலுக்குலாம் யாரும் போடலையே அப்படின்னா. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான் ராமலட்சுமணாலே வந்து காவல் காத்துருக்காங்க. கண்ணீர் வந்துட்டான். எனக்கு வந்து இப்படி வாசல் இருக்கணுமா, அவர் எப்பேற்பட்ட பிரபு, எங்காவது வாசல்ல என்னோட மடத்துல வந்து இப்படி நிற்கணுமா அவர் அப்படின்னு நினைச்சான். நீங்க எடுத்துன்னு போலாமேப்பா, இது வந்து என்னோட சொத்துன்னு நினைச்சுட்டு கேடா. அந்த ராமன் யாருன்னு நினைச்சுட்டு கே, ஜெகத்துக்கே அவர் வந்து பிதா, நீயும் குழந்தை நானும் குழந்தை. ஒரு குழந்தை உண்டுன்னா இன்னொரு குழந்தைக்கு இல்லாம போயிடுமா, உனக்கு எனக்கு என்ன உரிமை உண்டோ அது உனக்கும் உண்டுப்பா, தாராளமா எடுத்துட்டு போங்கோ அப்படின்னா.
இப்படி ஒரு சாது கூட இருக்க முடியுமா அவளுக்கு தோணிட்டு தான் உடனே சரணத்துல விழுந்துட்டா பரம பக்தாள ஆயிட்டாளாம். இப்படி என்ன அப்படின்னா பதிதர்களை கூட இப்படி சாதுக்கள் தர்ஷனாதேவ சாதவகா அப்படின்னு அவ தர்ஷன மாத்திரத்திலே வந்து அவளை பரம பக்தாளா மாத்திடுவாளா. அப்பேற்பட்ட சக்தி அந்த சாதுக்களுக்கு தான் உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் சாதுக்களை வந்து இந்த கலியுகத்துல அவதரிப்பிச்சா இந்த பகவான். அத மாதிரி ஒரு சாதுவோட சரித்திரம் இன்னைக்கு சிரவணம் பண்ணோம். மகா பாக்கியம். இன்னைக்கு சிவராத்திரி வேற, மகா புண்ணிய காலம். அதனால நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நம்ம ராமன் வேண்டிப்போம். இனிமேல் மேல் இது மாதிரி பாக்கியம் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும், கிடைச்சுட்டே இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ராம ராம. பிருந்தாவன் போறேன்.